Yes, and okay. So last couple of section நம்ம என்ன பார்த்தோம்னா we have last couple of sectionல ஒரு 3 செக்ஷன் வந்து we have learning DOM. Okay, so DOM நிறைய விஷயங்கள் பார்த்தோம். So like வந்து how DOM is working, how to access DOM, DOM selectors and DOM எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி அதை சில்ட்ரன்ஸை வந்து கெட் பண்ணுறது சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் மச் இன்ஃபர்மேஷன் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ மோர் தென் எனஃப் இல்லை, திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் எனஃப் ஃபார் யூ கைஸ். ஓகே, ஸோ பிகினிங் ஸ்டேஜில் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கவங்களுக்கு இது ஓகே தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸோ ஃபுல்லாக வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் வாட்ச் அவர் டாம் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் டூ ஒன் திங். ஓகே, ஸோ ஃபார் நான் போன செக்ஷனில் வந்து, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே அந்த சமயத்தில் அந்த டாஸ்க் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, ஐ வாண்ட் டு ஷேர் யூ கைஸ் தி பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ எஸ், சூப்பர். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து அழகாக பார்த்துட்டு பியர் ரிக்வஸ்ட் தந்திருக்கீங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் பிகினர்ஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு GitHub ஒர்க்ஸ் அது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ வாட் தே வில் டூ இஸ் சிம்பிளி தே வில் ஜஸ்ட் கோ அண்ட் நெட்டில் வந்து இந்த கிட் ஆடு, கிட் கமிட்டு, கிட் புஷ்ஷு அது மாதிரி தான் தெரியும். ஓகேவா, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பாக நம்மளோட தமிழ் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த பிஆர் ரிக்வஸ்ட் தான் தரத்துக்கு. ஓகே, ஸோ ஐ ஹோப் லைக் இது வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு நாலேஜாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ டெவலப் ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. பட் ஸ்டில் தேர் ஆர் சம் வாட் டு சே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா லெட்ஸ் ரிவ்யூ ஈச் கமிட். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் ரெபாசிட்ரி, ஸோ யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ we have created this repository called learning GitHub PRs. ஓகே, ஸோ இது எதுக்குன்னா, ஸோ எப்படி வந்து GitHubல வந்து நம்ம வந்து புல் ரிக்வஸ்ட் தரதுன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணோம் லாஸ்ட் செக்ஷனில். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் தந்தோம் அண்ட் சில பேர் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஓவரால் நம்ம வந்து ஒரு அவுட்லைனாக பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இஃப் யூ கோ டு கமிட்ஸ், இதான் ரெபாசிட்ரி. இந்த ரெபாசிட்ரி ஓனர் யார்? அன்பு ராக்கெட். அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. இதோ ஷேர் பண்ணுறேன், சாரி. ஓகே, ரைட். ஸோ இப்போ ரெபாசிட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா கோட் யாரெல்லாம் கமிட் பண்ணாங்களோ எல்லா கோடுமே இங்கே காமிக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து சோஃபார் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா we can go to commits. ஓகே, ஸோ கமிட்ஸ் போனீங்க அப்படின்னா சோஃபார் இந்த ரெபாசிட்டரினா இட்ஸ் லைக் அ ப்ராஜெக்ட், கரெக்டாக? ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து யாரெல்லாம் வந்து கமிட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே இங்கே காமிக்கும். ஓகே, ஜஸ்ட் செகண்ட். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இஃப் யூ ஸ்க்ரால் டவுன் அப்படின்னா நான் தான் இனிஷியல் கமிட் பண்ணியிருக்கேன் December 8th அப்போது. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கைஸ் ஆர் கிவிங் யுவர் கமிட் லைக் added sajid.md for sajid அப்படின்னு போட்டிருக்கீங்க. இது தேவையில்லை. எதுக்கு தேவையில்லை அப்படின்னா, சின்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கிட்டில் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ வி ஆல்ரெடி ஹேவ் டூ இன்ஃபர்மேஷன் விச் இஸ் யார் லாகின் பண்ணுறா அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். சஜித்தா இங்கே காமிக்குது பாருங்கள். அண்ட் எந்த டைமில் லாகின் பண்ணுறா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணிக்கோங்க. கிட் பண்ணுற வேலை யூ டோன்ட் நீட் டு டூ இட் ஆல் பை யுவர் செல்ஃப். இது வந்து ஒரு இது கொஞ்சம் இதுமாரி கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வி ஹேவ் தட் நம்பர் விச் இஸ் கால் புல் ரிக்வெஸ்ட். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா இருக்கும். ஓகேவா, ஸோ லெட்ஸ் ரிவ்யூ ஃப்ரம் எவ்ரி ஒன் புல் ரிக்வெஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இசக்கி வந்து ஹேஸ் கிவன் எ புல் ரிக்வெஸ்ட் அண்ட் ஸோ ஒன் ஸோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெட்ஸ் சி அபவுட் காயத்ரி. அண்ட் இது வந்து ஆக்சுவலி இது கமிட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா வாட் ஃபைல்ஸ் யூ ஹேவ் சேஞ்ச் ஸோ ஃபார், வாட் ஃபைல்ஸ் யூ ஹேவ் மாடிஃபைட் ஸோ ஃபார் அது காமிக்கும். ஓகேவா, பட் நான் வந்து ஐ வாண்ட் யூ கைஸ் டு சி ஹவு புல் ரிக்வெஸ்ட் வில் அப்பியர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அங்கே போய்க்கிறேன். ஓகே, லெட்ஸ் சி ஒன் பை ஒன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இசைக்கு தந்திருக்காரு. லெட் மீ கிளிக் ஆன் திஸ். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த புல் ரிக்வெஸ்ட்லேயே வாட் யூ வாண்ட் டு கிவ், ஸோ என்ன வாட் டைப் ஆஃப் புல் ரிக்வெஸ்ட் சொல்லி ஸ்பெசிஃபை பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஸோ இதில் முக்கியமானது இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி டாக்ஸ் ஒன்று பார்த்தோம். ஓகே, பட் ஸ்டில் தேர் ஆர் மெனி திங்ஸ். ஸோ நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது கரெக்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஃபாலோ திஸ் அப்ரோச். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர் சம்திங் கால் டாக்ஸ் which means documentation சொல்லிட்டு. ஓகேவா, and second we have something called fix.
for bug fixes. ஓகே, ஸோ ஏதாச்சும் இப்போ ஒரு இன்அப்ராப்ரியேட்டில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிற மாதிரி இல்லை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் யூ கேன் யூஸ் திஸ் ப்ரிஃபிக்ஸ் கால் ஃபிக்ஸ். ஓகே, அண்ட் சம்திங் கால் ஃபீட், ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஸோ ஐம் லைக் கிவிங் எ நியூ ஃபீச்சர், ஒரு நியூவான ஃபீச்சர் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ வி ஹேவ் சம்திங் கால், நம்ம நிறைய டேர்மில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் யூ கேன் யூஸ் லைக் திஸ். இது வந்து பர்ஃபார்மன்ஸ், ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் லைக் ஸோ வி ஹேவ் சம்திங் கால் கால். ஸோ இது ஆக்சுவலி என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ கோட் சேஞ்சஸ் ஒன்றும் கோட் சேஞ்சஸ் நம்ம எதுவும் பண்ணல, பட் நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிட்டப்பில் ஏதாச்சும் டெம்ப்ளேட் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், திஸ் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் நம்ம மோஸ்ட் யூஸ் பண்ணுற திங்ஸ். ஓகேவா? இது தாண்டி வந்து ஏதாச்சும் சஜஷன் அப்படின்னா நீங்கள் வந்து சஜஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐம் பிளானிங் டு ஹாவ் சஜஷன் ஆன் மை ஓன். ஸோ நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிட்டப் ஃபீட் ஃபிக்ஸ் கோட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சிமெண்டிக் கோட் மெசேஜஸ் இல்லை கன்வென்ஷனல் கமெண்ட் மெசேஜ் இருக்குது இல்லைங்களா? இது ஒரு வாட்டி படிங்க ஃபுல்லாக. ஓகே, ஸோ இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ வி ஹவ் மிஸ் திஸ் திங் விச் இஸ் பிரேக்கிங் சேஞ்ச். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வி ஷுட் நெவர் யூஸ் கேபிட்டலைஸ் அப்பர் கேஸ் வேர்ட்ஸ் இன் கமெண்ட் மெசேஜ் சொன்னோம் இல்லைங்களா? பட் இட்ஸ் அன் எக்ஸெப்ஷன். பிரேக்கிங் சேஞ்ச்னாவே ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபுல் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற மாதிரி. ஓகேவா? அந்த சமயத்தில் யூ ஹேவ் டு புட் இட் லைக் பிரேக்கிங் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். ஸோ ஃபீட்டாக நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. பிரேக்கிங் சேஞ்சஸ்னால் லைக் இது மாதிரி கமிட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்போயுமே கமிட் பண்ணும்போது வாட் யூர் ட்ரைங் டு அச்சீவ் அதுதான் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் மெசேஜ் தரணும். நிறைய பேர் வந்து அது ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் வந்து ஆடிங்க அப்படின்னு போட்டுறீங்க. ஓகே, ஸோ அதுக்கான சில கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, நான் அதை பற்றி மட்டும் அவங்களுக்கு அவுட்லைனாக சொல்கிறேன் இப்போது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் see லைக் இப்போது we have many modules. 2-3 மாடியூல் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு மாடியூல் மட்டும் ஐம் ஹேவிங் அ நியூ ஃபீச்சர் அப்படின்னா அப்போ இது மாதிரி நீங்கள் ப்ராக்கெட்டில் போடலாம். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் ஐம் ஆடிங் அ நியூ ஃபங்க்ஷனாலிட்டி இன் லாங்குவேஜ் மாடியூல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ புரியுது எல்லாருக்கும் நான் சொல்கிறது? அண்ட் லைக் ஸோ ஃபிக்ஸு ஹேபி ஸோ ஒன் ஸோ நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் பேசிக் திங்ஸ் and I want everyone to read this information. இது வந்து ட்ரெடிஷ்னலாக எல்லா ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர்ஸும் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபார்மேட். ஓகே, லெட் மீ சென்ட் இன் யுவர் as a மெசேஜ். ஓகே, நான் யூடியூப்க்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, கூல். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு புல் ரிக்வெஸ்ட் தரும்போது நம்ம வாட் வி ஷுட் டூ இஸ், நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கு வந்து எஸ் கிவன் லைக் ஹியர் இஸ் கிரியேட்டிங் HTML சொல்லிட்டு ஒரு போல்டாக கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து ஒரு மெசேஜ் போட்டேன். ஸோன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி டைட்டிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹி ஹேஸ் சேஞ்ச் சம் வாட். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் வாட் எவர் யூ சேஞ்ச் இன் GitHub இட் வில் பி ஆல்வேஸ் விசிபிள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அது தப்பாக ஒரு என்னது ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் மாற்றலாம்னு நினச்சிங்க வச்சுக்கோங்களேன், மாற்றுறது க்ளீனாக உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி காமிக்கும் டைம் லைன் வியூவில். ஓகே, ஸோ டூ இட் திங். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இன்னொரு கமிட் பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் see. அண்ட் ஓகே இன்னொன்று என்னென்னா, ஓகே இப்போ ரோஷினி வந்து பார்த்தீங்கன்னா ஷி ஹஸ் கிவன் புல் ரிக்வெஸ்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக இருக்கணும். ஓகே, இட்ஸ் ஓகே, ஒன்லைனுக்கு இது புரியுது, இந்த ரெபாசிட்டரிக்கு ஓகே. பட் எப்பவுமே வென் வி ஆர் கிவிங் புல் ரிக்வெஸ்ட் ஆன் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட், ஸோ அவங்க வந்து ரொம்ப டீட்டெயிலாக எதிர்பார்ப்பாங்க. they will seek your summary briefly. ஓகே, ஸோ அந்த ஒரு நல்ல லென்த்தாக சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் வந்து always commit your word with the conventional commit. So what I'm trying to say is, இதை நான் பார்த்தோம் இல்லைங்களா, இதில் நம்ம கமிட் பண்ணும் போதே we should use this kind of commit prefix. ஓகே, ஸோ இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஐ வில் டூ இஸ், லெட் மீ டூ ஒன் திங். நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ டு மை code and let me give you a pull request myself.
ஐ திங்க் நான் அதை புல் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி நான் குயிக்காக புல் பண்ணிடுறேன். And let me have a bug here. Let me close this and rename it. Okay. நான் என்ன பண்ணுறேன்னா let me fork it. Okay. So ஏன் ரெபாசிட்னால நான் fork பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா you should always fork and have it changes. Okay. So what I will do is let me go to my project. Okay. And for people who don't know, இது வந்து ஒரு alias command. ஓகேவா, இது என்ன பண்ணணும்னா நான் டைரக்டரிக்கு போயிடும். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளியர் பண்ணிவிட்டு let me clone my project. ஓகே. ஸோ git clone and repository பேர் வந்து I think /anburocky3 learning github piasa learning github piasa. ஓகே, இங்கே பார்த்தீங்களா நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் நேமை வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி தந்துட்டேன் அப்படின்னா நம்ம எப்பவுமே எப்படி நான் ஸ்பெல் பண்ணுறோமோ அதே மாதிரி தந்துட்டு வச்சுக்கோங்களேன். வைல் க்ளோனிங் ஆல்சோ இட் வில் ஹெல்ப்ஸ் அஸ். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டன், முடிஞ்சது. இப்போ வந்து let me go to this learning github. ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறாங்க. ஓகேவா, சிம்பிள் ஸ்டஃப். இப்போ நான் என்ன பண்ணாலும் let me see the ஃபைல் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒன்று என்ன பண்ணுறேன், நான் அது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இருங்க, அது ஈஸியாக இருக்கும். அண்ட் என்ன மாதிரி வந்து சப்போஸ்ல போய் வந்து யோசிச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ எப்படி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக அங்கே போயிட்டு கோட் டாட் ப்ரெஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக விஎஸ் கோடில் ஓப்பன் ஆகும் அந்த ஃபைல். ஓகே, அப்படி ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எக்ஸிஸ்டிங் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நைஸ். ஸோ இதுதான் நீங்கள் தந்த ஃபுல் அப்டேட். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையான்னு தெரியல. ஸோ நான் திருப்பி ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். என்னென்னா, எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஐ ஹாவ் அ பக் ஹியர், அது என்னென்னா அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டேது விஎஸ் கோடில். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஊஸ் போயிடுச்சா. ஓகே ஓகே வந்து டெர்மினல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே ஒரு ரெபாசிட்டரி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஃபோக் இட். ஓகே, ஸோ உங்கள் ரெபாசிட்டரி தான் பிரச்சனை இல்லை. பட் மற்றவங்களோட ரெபாசிட்டரிக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ நீட் டு ஃபோக் இட். ஃபோக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கே தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும்ல, அது நான் ஷோ பண்ண அவசியம் இல்லை. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டேரெக்டாக யூ ஷுட் நெவர் ஒர்க் ஆன் திஸ் பிரான்ச். யூ ஷுட் ஆல்வேஸ் கிரியேட் எ நியூ பிரான்ச். ஸோ கிட்டப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி ஹேவ் மெனி திங்ஸ் லைக் ஒரு குரூப்பாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ ஒரு நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஃபியூச்சர் பிரான்ச்சுன்னு கால் பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஒரு வாட்டி நம்ம வந்து இந்த நம்மளோட மெயின் பிரான்ச் இருக்கு இல்லைங்களா, ஸோ தான் நம்ம மெயின் பிரான்ச். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இந்த மெயின் பிரான்ச் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாடியூலில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீச்சர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பிரான்ச்சை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம சேஞ்சஸ் வந்து போடலாம். ஸோ ரெண்டு இப்போ ஐசோலேட்டாக இருக்கும். இப்போ மெயின் பிரான்ச்சில் வந்து நம்மளோட மெயின் கோர்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வாட் எவர் பிரான்ச் ஐம் கோயிங் டு க்ரியேட் அங்கே வந்து நான் பண்ண நியூ சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ரெண்டு கான்ஃப்ளிக்ட் ஆகாது. ஓகேவா. ஸோ ஒரு மிஷினில் நம்ம யாருக்கா கான்ட்ரிபியூட்ன்றதோட ஈவன் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து ஏதாச்சும் டெவலப்மெண்ட் டீமுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபாலோ தி சேம் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் அ நியூ பிரான்ச். ஸோ என்ன பண்ணலான்னா கெட் பிரான்ச் அண்ட் -b இல்லை வந்து என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக வந்து we have something called checkout. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா it will easily move from main branch. நீங்கள் நல்லா பாருங்கள், main branch to whatever you like to go. ஓகே, ஸோ checkout -b என்ன அர்த்தம் அப்படின்னா it will create a new branch if it does not exist. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ எம் கோயிங் டு கிரியேட் மை ஓன். நீங்கள் சொன்ன மாதிரி நானும் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன், ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a docs. ஸோ இங்கே பாருங்கள், ஐ எம் ப்ரிஃபிக்ஸிங் இட் வித் தி கன்வென்ஷனல் மெசேஜ். ஓகேவா. ஸோ டாக்ஸ் இப்போ ஃபீச்சர்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் ஃபீட். ஓகே, ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டாக்ஸ் அண்ட் என்ன பண்ண போகிறேன், அன்பு ரீட்மி அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். சி இந்த நேம் வந்து இட் டஸ் நாட், இது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஐ மீன் அந்த பர்சனுக்கு லைக் அந்த ஓனருக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா. இது வந்து உங்களோட நேம் மாதிரி, உங்களோட ஃபோல்டர் நேம் மாதிரி. யூ கேன் கிரியேட் இட் வாட் எவர் யூ வாண்ட்.
ஓகே ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா ஸ்விட்ச் டு எ நியூ பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இஃப் யூ கோ அண்ட் சி பிலோ டாக்ஸ் அன்பு ரீட்மின்னு இருக்குது. ஸோ நவ் வி ஹாவ் 2 பிரான்ச்சஸ். மெயின் பிரான்ச் ஒன்று இருக்குது அண்ட் டாக்ஸ் அன்பு ரீட்மி ஃபைல் இருக்குது. ஸோ நீ எப்படி பார்த்துக்கலான்னா இன்னொரு கமாண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டைப் கெட் பிரான்ச். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தா 2 பிரான்ச் காமிக்கும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் மெயினில் வந்து இட் வில் ஹாவ் யூ இம்பார்ட்டண்ட் கோட். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் சம்திங் கால் another branch called docs unbu readme and ஒரு asterisk இருக்குது. ஸோ which means we are currently in this repository அர்த்தம். I mean in this branch அர்த்தம். ஸோ இங்கேயும் பார்த்துக்கலாம். ஓகே ஸோ ஒரு கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது சொல்லுது பாருங்கள் நீங்கள் எந்த பிரான்ச்சில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ சோஃபாக புரிஞ்சுதா? கொஞ்சம் லைட்டாக நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து இட் வில் கோ இன்டு டூலிங் செக்ஷன். ஓகே பட் இட்ஸ் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் தான். ஸோ இது நீங்கள் கற்றுட்டு தான் ஆகணும். ஓகே ஓகே கூல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு மேக் மை சேஞ்சஸ் அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்வேஸ் whenever we're working on a feature always pull. ஓகே ஸோ கெட் புல் வச்சு நீங்கள் வந்து புல் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணோன்னா ஸோ இப்போ நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணல அதனால இப்படி காமிக்குது. ஸோ ஐ ஹவ் டு ஸ்பெசிஃபை டி கமிட். ஸோ கெட் புல் ஒரிஜின் அது என் பேர் வந்து ஒரிஜின் வந்து ஒரிஜின் சொல்லிட்டு வச்சுருக்கேன். ரிமோட் வந்து ஓகேவா பிரான்ச் வந்து மெயின். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு புல் மை சேஞ்சஸ் ஃப்ரம் ஒரிஜின். ஸோ ஒரிஜின் என்னது இந்த லேர்னிங் பப்ளிக் இந்த யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா இந்த டேட்டா இருக்கு இல்லைங்களா இதுதான் அதோட ஒரிஜின் நேம் ரிமோட்டோட நேம். ஓகே ஸோ இது வந்து மெயின் பிரான்ச்சை நான் புல் பண்ண போகிறேன். ஓகே ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆல்ரெடி அப் டு டேட்னு இருக்குது. ஸோ உங்கள் சைடில் வந்து சப்போஸ் சேஞ்சஸ் யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மர்ஜ் பண்ண சொல்லும். ஓகேவா? இல்லை மோஸ்ட் டைம்ஸில் வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக மர்ஜ் பண்ணிக்கும். ரைட்டா? இப்போ நான் பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கிரியேட் நியூ ஃபைல். ஸோ ஜஸ்ட் நியூ ஃபைல் and Rocky 3.md. ஓகே ஸோ நிறைய பேர் வந்து நேம் போட்டிருக்கீங்க அண்ட் முத்துக்குமாரி நெவர் ஹாவ் யுவர் ஃபைல் நேம் லைக் அப்பர் கேஸ். ஓகேவா? ஸோ ஸ்மாலர் கேஸில் போட்டு உங்கள் யூஸ் நேம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ யூ ஐடென்டிஃபை ஈவன் மோர் பெட்டர். ஓகேவா? ரைட். இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் சம் கோட் லைக் இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்களே பண்ணுற மாதிரி ஹலோ த ஒரு சிம்பிள் போட்டுட்டு அண்ட் சவுண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் போட்டிருக்கீங்க சூப்பராக போட்டிருக்கீங்க. நம்ம அப்புறம் பார்க்கலாம் அதை ரிவ்யூ பண்ணலாம். அண்ட் இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வாட் ஐ ஹேவ் டு டூ ஐ ஹவ் டு ஆட் இட் டு கெட். ஸோ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி கமெண்டில் போகிறேன் அண்ட் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஒர்க் ஆன் கமெண்ட். யாரும் போய் விஎஸ் கோடில் போய்ட்டு பேட்லாம் பண்ணாதீங்க. வி ஹேவ் டு அந்த கமெண்ட்ஸ் நமக்கு தக்க ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால நம்ம கமெண்ட்டில் தான் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை பண்ணணும். ஓகே அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா க்ளே பண்ணிக்கிறேன் அகெயின். ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து மேலே இருக்கு இல்லையா ஸோ க்ளே பண்ணிக்கிறேன் அண்ட் இங்கே அகெயின் வந்து ஐம் கோயிங் டு கெட் ஆட் அண்ட் ஐ சி மெனி பீப்புள் ஆர் யூஸிங் தி கமெண்ட் கால் கெட் ஆட் டாட். யூஸ் பண்ணாதீங்க. பி ப்ரிசைஸ் அன்லஸ் யூ ஹேவ் மல்டிபிள் ஃபைல்ஸ். இப்போ நீங்கள் ஒரே ஃபைல் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ அங்கே வந்து டாட் ப்ரெஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ப்ரெஸ் பண்ணால் ஒரே வழி தான் அதே தான் இருக்கும். பட் எனக்கு வந்து அதோட மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே பார்த்தீங்கன்னா கெட் ஆட் அந்த ஃபைல் நேம். ஓகேவா? இதுதான் கரெக்டான அப்ரோச். ஓகே ஸோ நான் ஆல்ரெடி வந்து மேலே நான் வந்து ஆட் பண்ணதுனால பிரச்சனை இல்லை. இப்போ ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 7 வந்துச்சு. இப்போ நான் கமிட் பண்ண போகிறேன் கரெக்டாக. ஸோ கெட் கமிட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னா ஆடிங் ரீட்மி ஃபைல் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஓகே ஸோ இப்போ நீங்கள் கமிட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி வந்து இந்த ரெக்கார்ட்லேயே காமிக்கும். ஸோ வி கோ ஹியர் மீன்ஸ் வில் டெல் யூ லைக் கிரியேட்டிங் எ ஃபைல் சொல்லி காமிக்கும். இப்போ நான் இந்த டாக்ஸ் நான் ஆட் பண்ணேன் உங்களுக்கு கமிட்டை வந்து நான் வந்து மாடிஃபை பண்ணேன். ஓகேவா? பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கமிட்லேயே வந்து யூ ஷுட் ப்ரிஃபிக்ஸ் இட் வித் லைக் ஸோ கெட் கமிட் -m அண்ட் இங்கே வந்து டாக்ஸ் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே அண்ட் ஸ்பேஸ் வந்து வாட் ஐம் ட்ரைங் டு அச்சீவ். ஓகே ஸோ நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் டூ சம்திங் லைக் ஆடட் கூட வச்சுக்கலாம் அண்ட் யூ ஷுட் பி ஸ்மாலர் கேஸ். ரொம்ப ஆடட் இப்படி வச்சுக்கோ இப்படி கூட யூஸ் பண்ணலாம். பட் லெட்ஸ் ஃபாலோ திஸ் திங் இன் ஆஸ் ஸ்மாலர் கேஸ். ஓகே added and Rocket 3 profile page. Okay and இங்கே readme file தரணும் அவசியம் இல்லை பிகாஸ் readme file தரலாம் பட் வாட் எவர் கிவ் நேம் விச் இஸ் வாட் எவர் கன்வீன் ஃபார் யூ. ஓகே ஆனால் அது வந்து ரொம்ப ஈஸியாக அக்சசிபிளாக இருக்கணும். ஆல்வேஸ் ப்ரிஃபிக்ஸ் இட் வித் திஸ் கைண்ட் ஆஃப் கன்வென்ஷனல் மெசேஜ். ஓகே என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஏன் ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னா இட் வில் பி ஆஸ்கிங் மை பாஸ்வேர்ட் கேட்குது.
ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியாக நான் வச்சுருக்கேன், உங்களை அப்படி கேட்டிருக்காது. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கமிட்டட் இட். பட் நான் திருப்பி புஷ் பண்ணோம் இல்லையா? ஸோ வி ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ் ஹியர். ஸோ அதே மாதிரி கெட் புஷ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணிக்கலாம். இல்லை விஎஸ் கோடில் வந்து வி கேன் யூஸ் திஸ் அப்லோட் பட்டன். இது என்ன பண்ணோன்னா இந்த பிரான்ச்சை, அதாவது டாக்ஸ் அன்பு ரீட்மி, இந்த பிரான்ச்சை வந்து அது வந்து புஷ் பண்ணணும் கிட்டப்பில். இஃப் யூ கோ ஹியர் அண்ட் சி, ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், வி ஹாவ் ஒன்லி ஒன் பிரான்ச் ஹியர். கரெக்டாக? ஸோ நான் எப்போ வந்து இங்கே கிட்டப்பில் அவைலபிளாக இருக்கும்னா, எப்போ நீங்கள் புஷ் பண்ணுறீங்களோ அப்போ தான் கிட்டப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ கெட் புஷ் அண்ட் இப்போ என்னது ஒரிஜினு, அண்ட் இந்த வாட்டி மாஸ்டர் என்னோட பிரான்ச் நேம் வந்து வேறு, என்னது டாக்ஸ் அன்பு ரீட்மி. ஓகேவா? ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணோன்னா, இட் வில் புஷ் இன்டு அ நியூ பிரான்ச் கால் டாக்ஸ் அன்பு ரீட்மின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் போனீங்கன்னா இங்கே காமிக்குது. ஸோ இப்போ வந்து வி ஹேவ் சம்திங் கால் கம்பேர் அண்ட் புல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு காமிக்குது. ஓகே, ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தி டைட்டில் ஆட்டோமேட்டிக்லி இட் கம்ஸ் டு டாக்ஸ். ஸோ இந்த கமிட் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதே அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிரான்ச் இதான் என் பிரான்ச். கரெக்டாக? இந்த பிரான்ச்லேருந்து நான் வந்து மெயின் பிரான்ச்சுக்கு நான் வந்து மர்ஜ் பண்ண போகிறேன். ஓகே, இன் டிஸ்கிரிப்ஷன் கிவ் சம் மீனிங்ஃபுல் டேட்டாஸ். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டூ, வாட் ஐம் ட்ரைங் டு அச்சீவ், என்னோட எக்ஸிஸ்டிங்கில் வந்து என்ன இல்லை, இப்போ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனாக கொடுங்க. ஓகே, ஸோ தந்துட்டு யூ கேன் கிரியேட் a pull request. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நான் வந்து இந்த டைட்டில் வந்து டாக்ஸ் நான் தரலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டாக்ஸ் நான் தரலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிரியேட் a pull request நான் தரேன். ஓகே, ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் நான் புல் ரிக்வெஸ்ட். ஸோ இங்கே போனீங்கன்னா ஐ கேன் ஏபிள் டு see my pull request like this. ஓகே, ஸோ இப்போ பார்த்தா முஷ்கிலும் அதே மாதிரி தந்திருக்காரு. ஸோ இப்போ நான் ஆடட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அதில். அண்ட் இப்போ நான் வந்து வாட் ஐம் கோயிங் டு டூ, யார் இப்போ அன்பு ராக்கெட் 3, நான் தான் ஓனர். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணி பார்ப்பேன். ஐ ஹாவ் டூ ஆப்ஷன்ஸ். எதர் ஐ கேன் கோ அண்ட் கிளிக் ஆன் திஸ் கமிட். ஓகே, ஸோ இல்லை வந்து ஐ ஹாவ் சம்திங் கால் ஃபைல் சேஞ்ச்ட். என்னென்ன ஃபைலும் சேஞ்ச் ஆகிருக்கு சொல்லி காமிக்கும். ஸோ இங்கே போயிட்டு ஐ கேன் ரிவ்யூ இட். ஸோ இதான் நான் கமெண்ட் லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் வந்து வாட் சப்போஸ் ஐ எம் கிவிங் சம் மெசேஜ் லைக் ஹேட் மோர் இன்ஃபர்மேஷன் ஹியர், இட்ஸ் ஸோ பிளண்ட் அப்படின்னு தரேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஐ கேன் எதர் யூஸ் லைக் ஒரு சிங்கிள் கமெண்ட்டாக தரலாம், ஆர் ஐ கேன் ஸ்டார்ட் எ ரிவ்யூ. ஸோ கமெண்ட்னா லைக் நம்மளோட இன்ஃபர்மேஷனுக்காக தருது. இப்போ ரிவ்யூ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் நோட்டிஃபை தி புல் ரிக்வெஸ்ட் பர்சன். இப்போ இந்த கண்டிஷனில் நான் 2 பேரும் சேம் பர்சன் தான். பட் இப்போ நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் தராங்க வச்சுக்கோங்களேன், அவங்க நோட்டிஃபை ஆகும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ கோ டு கான்வர்சேஷன்ஸ்னும் போது கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஐ ஹவ் ஸ்டார்டட் அ ரிவ்யூ அண்ட் நான் ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணாதான் திருப்பி நான் வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் வந்து என்னால் வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். திஸ் ஹவ் தி ஒர்க் வில் கோ ஆன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து லெட்ஸ் அஸ்யூம் லைக் ஓகே அவங்க சேஞ்சஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ கேன் யூஸ் சம்திங் கால் ஓகே சூப்பர் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ஜஸ்ட் வாட் ஐ வில் டூ ஓகே கிளிக் வியூ ரிவ்யூ சேஞ்சஸ். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ரிசால்வ் இட். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறதே மாதிரி லெட் மீ கிளிக் ஆன் திஸ் அண்ட் ஃபார் சம் ரீசன் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா என்னோட ஆட் பிளாக்கர் வந்து அங்கே கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஐ ஹாவ் சம்திங் கால் இங்கே வந்து என்ன அப்ரூவோ எதுவும் பண்ண முடியல. ஐ ஹாவ் டு ரிசால்வ் திஸ் பெண்டிங் ஸ்டேட். ஓகேவா? அப்போ தான் என்னால் இது பண்ண முடியும். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் அங்கே போயிட்டு எவ்ரிதிங் லுக்ஸ் குட் அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வந்து பார்க்கலாம், ஆட் ரிவ்யூ கமெண்ட் ஸ்டில் அதே பர்சன் தான் வருது. ஸோ ஐ ஹேவ் டு ரிசால்வ் இட்ஸ் கமெண்ட். ஓகே, வாட் ஐ வில் டூ இஸ் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வாட் எவர் இதுமாதிரி நான் நிறைய கமெண்ட் போட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னால் வந்து இது அப்ரூவ் பண்ணவே விடாது. ஏன் அப்ரூவ் பண்ண விடாதுன்னா ஆல்ரெடி 2 பெண்டிங் கமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது. ஸோ ஐ நீட் டு ரிசால்வ் இட். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே போயிருங்க. நீங்கள் வந்து ஏதாச்சும் காமிக்குதுன்னு பார்க்கலாம். சின்ஸ் நான் என் ப்ரொஃபைலை பண்ணுறதுனால அது எங்கே காமிக்குன்னு தெரியல எனக்கு. லெட்ஸ் கிளிக் ஆன் ஓகே இதுங்க என்னோட நோட்டிஃபிகேஷன் போய்ட்டு பார்க்குறான் ஏதாச்சும் வந்துருக்கானு.
ஓகே. ஓகே. நோட்டிஃபிகேஷனில் வரல பிகாஸ் சின்ஸ் நான் தான் அது ஓன் ஆர்டர்னால எனக்கு அது வரல. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் டூ ஒன் திங். இல்லை அதே மாதிரி ஃபைல் சேஞ்சஸ் போயிட்டு ரிவ்யூவர்ஸுக்கு வந்து அசைன் யுவர் செல்ஃப் பண்ணிப்பாங்க. யா ஓகே. சரி ரிவ்யூவர்ஸில் போயிட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் refresh it and இப்போ மேபி ஒரு வேளை நான் ஆத்தனால என்னால் ரிவ்யூ என்னாலே பண்ண முடியலையோ. ஓகே. எடிட் கம்ப்ளீட் தான் காமிக்குது. எடிட் ஓகே. வாட் ஐ வில் டூ நான் அதை அபண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபைல் சேஞ்சஸில் போய்ட்டு அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஐ வில் ஜஸ்ட் அபண்ட் ரிவ்யூ. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி அந்த நான் என்ன ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணணும் அது வந்து முடிஞ்சு போச்சு. திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ அசைன் மை செல்ஃப் ஹியர். ஓகே. இப்போ நான் தான் போட்டுதான் எனக்கு வர மாட்டேன்னு நினைக்கிறேங்க. ஓகே ஒன்று பண்ணுறேன். நான் டேரெக்டாகவே ரிவ்யூ பண்ணிக்கிறேன். ஓகே. இங்கே ஓகே சூப்பர். நான் அந்த எரர் பார்க்கறதோட இங்கே பாருங்களேன். வி ஹேவ் சம்திங் மீனிங்ஃபுல் டேட்டா. புல் ரிக்வஸ்ட் ஆத்தர்ஸ் காண்ட் அப்ரூவ் ஏ ஓன் புல் ரிக்வஸ்ட் போட்டுருக்கு. சின்ஸ் நான் தான் புல் ரிக்வஸ்ட் போட்டுதான் எனக்கு இந்த ஆப்ஷன் காமிக்காது. ஐ கான் ஏபிள் டு அப்ரூவ் மை ஓன் புல் ரிக்வஸ்ட். கரெக்டாக? ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து என்னால் பண்ண முடியல. ஸோ இப்போ அதே 2-3 பேர் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த மெம்பர்ஸ் வந்து they can able to approve or request changes. It makes sense. இப்போ நான் தான் புல் ரிக்வஸ்ட் தந்திருக்கேன். நானே வந்து ரிவ்யூ பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ இப்போ தான் அந்த ஃபீச்சர் நானே இப்போ பார்க்குறேன். நைஸ் சூப்பர். ஸோ ஐ அஸ்யூம் தட் தீஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் குட். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லாம் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து வி ஹேவ் 3 ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. கிரியேட் அ மர்ஜ் கமெண்ட் அண்ட் ஸ்குவாஷ் அண்ட் மர்ஜ் அண்ட் ரீபேஸ் அண்ட் மர்ஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லெட் மீ டூ 2 சேஞ்சஸ். நான் ரெண்டுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன்னா டாக்ஸ் ஆட்னு போடுறோம் இல்லையா? நான் வந்து லெட் மீ ஹேட் அ நியூ திங். திஸ் இஸ் ராக்கி யூ இடியட். ஓகே வேணாம் அதெல்லாம் வேணாம். இது இருக்கட்டும். ஓகே. ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஐ ஹவ் ஆட் அ பேராகிராஃப். ஓகே ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் கமிட் அகெயின். ஸோ கெட் ஆட் அதே மாதிரி அன்பு ராக்கி 3 தரேன். ஓகே. அண்ட் கெட் கமிட் அதே டாக்ஸ் தான். ஆடட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே. என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இட் சேஸ் நாட் ஸ்டேஜ் தான். ஓகே. அதில் பேக்ஸ்லாஷ் கொடுக்குறீங்க அதானே? ஓகே ஓகே. இப்போ ஆகும்னு நினைக்கிறேன். கமிட் அண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் ஐம் கோயிங் டு புஷ் இட். ஓகே. அகைன் புஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். கிட் புஷ் என்னது டாக்ஸ் அன்பு ரீட்மி. ஸோ புஷ் ஆயிடுச்சு. அண்ட் இஃப் ஐ கோ அண்ட் ரிஃப்ரெஷ் ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் 2 கமிட்ஸ். ஓகே. ஸோ புல் ரிக்வஸ்ட்டில் வந்து நான் புல் ரிக்வஸ்ட் வந்துட்டு லேட்டாக ஒரு சேஞ்சஸ் ஆகிருக்கு வச்சுக்கோங்களேன். ஐ கேன் அகைன் கமிட் இட் அண்ட் கேன் கிவ் அ புல் ரிக்வஸ்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து வி ஹாவ் 2 திங்ஸ். ஸோ இந்த கிரியேட் அ மர்ஜ் கமிட் தரும்போது என்னோட கமிட் ஹிஸ்ட்ரி இருக்குங்களா? கமிட் ஹிஸ்ட்ரி. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஆடட் அன்பு ராக்கி 3 ப்ரொஃபைலும் ஆடட் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ரெண்டுமே லாக் ஆகும் ஹிஸ்ட்ரியில். ஓகே. பட் ஒரு ரியல் சேனரியில் பார்க்கும்போது நம்ம ஒரு 10-15 கமிட் பண்ணியிருப்போம் புல் ரிக்வெஸ்ட்டுக்கு. நம்ம நிறைய ஃபைல் சேஞ்ச் பண்ணியிருப்போம். கரெக்டாக? அந்த சமயத்தில் இந்த குவாஷ் அண்ட் மர்ஜ் என்ன பண்ணோன்னா இந்த 2 கமிட்டும் மர்ஜ் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் கமிட்டை தரும். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் நான் குவாஷ் அண்ட் மர்ஜ் தரேன் அண்ட் இட் ஹஸ் ப்ரீஃபில்ட் ஃப்ரம் மை டைட்டில். ஓகே. ஸோ இதுக்கு தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அந்த கமிட்டில் நீங்கள் வந்து டாக்ஸ்ன்னு போட்டு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக் டாக்ஸ்ன்னு காமிக்கும். இப்போ நான் மேனுவல் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஸோ போட்டோன்னே கீழே வந்து கன்ஃபார்ம் ஸ்குவாஷ் அண்ட் மர்ஜ்னு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் மர்ஜ் இன்டு தி மெயின் பிரான்ச். அண்ட் ஒன்ஸ் இது முடிஞ்ச உடனே எனக்கு தேவையில்லை இல்லைங்களா? இது என்னோட புல் ரிக்வெஸ்ட்னால ஐ கேன் டெலிட் இட். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? உங்கள் வேலை முடிஞ்சால் டெலிட் பண்ணிக்கலாம் உங்கள் பிரான்ச்சை. ஓகேவா? ஸோ நான் கரண்ட்டு நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். அப்புறம் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ லெட் மீ கோ டு ஹியர் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் 2 branches பிகாஸ் நான் அந்த பிரான்ச் நான் டெலிட் பண்ணல. அண்ட் இஃப் யூ மெயின் இம்பார்ட்டன்ட்லி இஃப் யூ கோ டு கமிட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த 2 கமிட் காமிக்கலைங்க. ஒரே கமிட் தான் காமிக்குது. ஆடட் அன்பு ராக்கி 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் பண்ண 2 சேஞ்சுமே உங்களுக்கு மர்ஜ் பண்ணி காமிச்சிச்சு. ஓகே.
திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பிலீவ் மீ, ஈவன் இட் இட் டேக்ஸ் லைக் 3 days ஆஃப் டைம், நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு who are all saying that they are developers, they don't know கிட்டில் எப்படி இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஹேவ் லைக் டாக்ஸ், அதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இங்கே டாக் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சில விஷயம் சொல்லாதனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1 2 3 5 people நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சேஞ்ச் அக்கார்டிங்லி வாட் எவர் மிஸ்டேக் யூ ஹேவ் டன் ஸோ ஃபார், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? நான் எல்லாம் ஓகே வந்துச்சுன்னா வில் merge it. அண்ட் ஆல்சோ இன் ஃபியூச்சர் வி கோயிங் டு ஒர்க் ஆன் எல்லாருமே வந்து merge பண்ணுற மாதிரி வில் பி ஒர்க்கிங் ஆன் சம் ப்ராஜெக்ட். அதில் ஒருத்தவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸும் எப்படி இருக்க போகுது, எப்படி merge கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க, ஸோ நான் பார்க்க போகிறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ ஒன் பீப்புள் who have already given PR, ஒரு ஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வந்து இசை க்ரியேட் பண்ணது இருக்கு இல்லைங்களா, ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து PR கொடுங்க. ஸோ whenever I say give a PR, it means like pull request. ஓகே, ரைட், சூப்பர். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் ஹாவ் சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்காக நான் வந்து வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, வாட் இஸ் தட் சிஎம்டி டேர்ம் லைக் ஏ? ஸோ நான் யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஆர்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் எனி திங் விச் யூ லைக். ஓகே, ஸோ ப்ரோ யூ ஆர் லிங்க்டின் ஐடி வந்து அன்பிச்சலன் ராக்கின் போட்டால் வருங்க உங்களுக்கு, இல்லை அன்பிச்சலன் நானாமலே போட்டாக்கா வரும்னு நினைக்கிறேன். லெட் மீ குயிக்காக அவங்கள அனுப்பிச்சிடுறேன். திஸ் இஸ் மை ஐடி. ஓகே, கூல். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் கோ சம்திங் லைக் லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து என்ன நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோமோ நம்ம ரிசீவ் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் ஆக்சுவலி? யாராச்சும் கொஞ்சம் ரீகேப் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்டைலிங்கோட க்ரூட் கோஆபரேஷன்ஸ் பார்த்தோம். ஸ்டைலிங், சாரி கம் அகைன். டாம்ல ஸ்டைலிங் எப்படி பண்ணனும், அதுல க்ரூட் ஆபரேஷன் பார்த்தோம். ஓகே, எப்படி கிரியேட் ரிமூவ். ஓகே, கிரியேட் எலிமெண்ட் பார்க்கணும்னு சொல்லிருக்கேன். ஓகே, ஸோ என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவுட்புட் பார்க்கலாம். பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லெட் மீ கிளிக் ஆன் கோ லைவ். Okay, let me have this here. Oops. Okay. I think it will be perfect, I think this. Right, so இப்போ என்ன பண்ணலாம்னா, let's see about நாளைக்கு பில்ட் பண்ணிட்டோமா. நைஸ். இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன ப்ராஜெக்டாக வந்து லெட்ஸ் டூ சம்திங். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து HTML எலிமெண்ட் கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, யா, சொல்லுங்கள். எனக்கு நீங்க போன லைவ்ல சொன்னீங்களா, அது ஒரு டவுட். கேளுங்க. அது என்னது, the elements, sorry, customized font background வந்து நம்ம DOM யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. கஸ்டமைஸ் font family ஆட் பண்றோம் இல்லையா? ஆமா. டெய்ல்விண்ட் எல்லாம் நம்ம கூகுள் ஃபாண்ட்ஸ்ல இருந்து எடுத்து பண்ணோம். ஆமா. அந்த மாதிரி DOMல பண்ண முடியாது. நார்மலாக பண்ணலாமே. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஃபாண்ட் மாத்திரமா வச்சுக்கலாம். ஸோ அதான் ஃபாண்ட் ஃபேமிலி நீங்கள் அசஸ் பண்ணலாம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இதுக்கு நான் குயிக்காக உங்களுக்கு காமிச்சிடுறேன். லெட்ஸ் கோ டு கூகுள் fonts.google.com. அண்ட் இதில் உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரொபாட்டோ வேணும், பாப்பின்ஸ் வேணும்னா அதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஹியர்
இது கிடையாது. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹாவ் 3 ஃபாண்ட்ஸ் ஹியர். நோட்டஸ் சான்ஸ் ரோபோட்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இம்போர்ட் இட் லைக் திஸ். ஸோ சிஎஸ்எஸில் வந்து டேட்டா நீங்கள் அதை மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இஃப் யூ கோ ஹியர் அண்ட் சிஎஸ்எஸ் எதுவும் வைக்கல. ஸோ என்ன பண்ணலாம்னா நம்மளோட இண்டெக்ஸ் HTML வச்சுக்கலாம். ஓகே, ஸ்கிரிப்ட் இல்லை, இது வந்து ஸ்டைல் அண்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து we can able to change the font family using the property called font filters. ஸோ பாடிக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் font family வந்து எனக்கு என்ன வேணுமோ மாற்றி வச்சுக்கலாமா? ஸோ இதுதான் என்னோட font family. ரோபோட்டை வேணும்னா I can use this code. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது ஃபஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஒரு நியூ பட்டமாக வச்சுட்டு யூ கேன் யூஸ் சம்திங் கால். ஸோ என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி லெட் மீ ஹேவ் another paragraph. ஓகே, ஸோ எல்லாமே கவனிங்க. நான் நீங்கள் மைண்டில் வச்சுப்பீங்க லைக் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, சேஞ்ச் மை ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஐ எம் கோயிங் டு கிவ் an ID to call it change font. ஓகே, ஸோ ஐ கேன் ஆல்சோ யூஸ் இட் லைக் இது வந்து கிளிக் பண்ண போகிறேன் கரெக்டாக. ஸோ இட்ஸ் ப்ராப்பர் பேட்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் யூஸ் பட்டன். ஸோ இது வந்து பட்டனாக மாற்றிக்கிறேன். ஓகே, அண்ட் டைப் வந்து ஐ ஹேவ் டு கிவ் இட் லைக் பட்டன். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்னா லெட் மீ சி தி அவுட்புட் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மை ஃபாண்ட்னு இருக்குது. ஓகே, கொஞ்சம் சென்டர் வேணால் சடன் அலைன் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறேன்னா லெட் மீ ஒரு ஃபாண்ட்டுக்கு நான் ஸ்டைலிங் பண்ணிடுறேன். ஸோ இட் ஷுட் பி லைக் PG of Indigo of 500 PX of 3 PY of 1 ரவுண்டடாக இருக்கணும் அப்படின்னு போட்டுடுறேன். ஓகே, அண்ட் ஓகே கூல். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வந்து போல்டாக இருக்கணும். ஸோ ஃபாண்ட் வந்து போல்டாக இருக்கணும். பட் இங்கே போல்டாக இருக்காது. ஏன் போல்டாக இருக்காது அப்படின்னா நம்ம ஃபாண்ட் ஒன்று தான் எடுத்துருக்கோம். நம்ம வந்து நிறைய சைஸ் எடுத்துருந்தா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற போல்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டாக ஆக்குறேன். அண்ட் ஃபைன், திஸ் இஸ் ஃபார் நோ. ஓகே, அண்ட் சென்டர் அலைன் பண்ணால் ஐ கேன் ஆல்சோ வாட் ஐ கேன் டூ டெக்ஸ்ட் சென்டர். பட் இங்கே வருமானு தெரில, வராது. பிகாஸ் ஐ ஹாவ் டு wrap it with a div. ஓகே, ஸோ இப்போ divக்கு வந்து ஐ ஹாவ் டு கிவ் class of text center. சேவ் அண்ட் இங்கே சென்டரில் வந்துச்சு. இப்போ வந்து ரோஷின் சொன்ன மாதிரி நான் கிளிக் பண்ணால் ஐ நீட் டு சேஞ்ச் மை ஃபாண்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா ஐ ஹேவ் 2 fonts loaded, 3 fonts ஆக்சுவலி. ஆனால் 2 ஃபாண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த என்னது நோட்டோ சான்ஸும் ரெண்டு சிம்மில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து ரொபாட் வச்சுருக்கோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது டைனமிக்காக ஃபாண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன் யூஐயில். ஸோ நான் பண்ணுறேன் லெட் மீ ஓப்பன் மை main.js ஃபைல். அண்ட் இதில் வந்து அதே மாதிரி கெட் எலிமெண்ட்டில் வாங்கிக்கிறேன். ஸோ கீழே வந்து கூட வாங்கிக்கிறேன் டேரெக்டாக. ஸோ ஓகே, இங்கே வாங்கிக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெலிட் பண்ண போகிறேன். நான் கீழே போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேவா? document.get இல்லை .query செலக்டர். அண்ட் இது என்னது ஐடி வச்சுருக்கேன், சேஞ்ச் பட்டன் நினைக்கிறேன், சேஞ்ச் ஃபாண்ட். கரெக்டாக இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் வச்சுக்கிறதுனால இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா பட்டன் அந்த HTML எலிமெண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கான்ஸ் சேஞ்ச் ஃபாண்ட் EL இல்லை பட்டனுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது பட்டன் தானே, ஸோ பட்டன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக we can use change font button dot add event click listener. ஸோ கிளிக் ஈவெண்ட்டுக்கு லிசன் பண்ண போகிறேன். அண்ட் கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்க போதிங்க. அண்ட் இதுக்குள்ளே வந்து இது கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வேணும், எனக்கு ஐ நீட் டு சேஞ்ச் ஃபாண்ட். ஸோ இதோட எலிமெண்ட் நான் எப்படி வாங்கலாம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ கேன் ஈவெண்ட் மூலியமாக வாங்கிக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து அதோட ஃபுல் டாக்குமெண்ட்டுக்கு ஸோ டாக்குமெண்ட் டாட் பாடிக்கு டாட் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்ன ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன், ஐ கேன் யூஸ் ஸ்டைல் டாட் ஃபாண்ட் ஃபேமிலி. இங்கே பார்த்தீங்களா ஃபாண்ட் ஃபேமிலி காமிக்குது. ஸோ அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் சம்திங் லைக் இன்னும் ஃபாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபாண்ட் என்னது, இட்ஸ் கால் நோட்டோ சான்ஸ். ஸோ இதே கூட நான் காப்பி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வேல்யூவாக. ஓகே, இதான் அதோட வேல்யூ. ஓகே, ஸோ ஐ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் திங். ஸோ இது வந்து எனக்கு வந்து நோட்டா சான்ஸாக வேணும் எனக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபாண்ட் நேம் எப்படி நீங்கள் வாங்கலாம்னா யூ கேன் கோ டு கூகுள் அண்ட் அதே மாதிரி நீங்கள் கீழே காமிக்கும் இதுதான் அதோட ஃபாண்ட் நேம். ஓகே,
ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணிக்கூட வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே வச்சுட்டு சேவ். சூப்பர். ஸோ இதுவும் பண்ணிக்கலாம், இது தேவையில்லை. ஓகே, இதுவும் தேவையில்லை. சேவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொபர்ட் அல்ரைட் இருக்குது. பட் நான் கிளிக் பண்ணும்போது ஃபாண்ட் மாறுது. ஸோ இது கொஞ்சம் சிம்பிளாக வேணும்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் சம் ட்ரான்ஸ்லேஷன், கூலாக மாற்றுற மாதிரி வச்சுக்கலாம். நிறைய ஃபாண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்க வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது சில பேர் வந்து தே வில் ஹாவ் மல்டி ரிலிஜன் திங்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் they have like தமிழ் வச்சுருப்பாங்க, கன்னடா வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும்போது அந்த ஃபாண்ட் வந்து லைட்டாக மாறும். கரெக்டாக? ஸோ தமிழுக்கு சில ஃபாண்ட்ஸ் இருக்கும். அந்த சமயத்தில் யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ். ஓகே, கூல். ஸோ லெட் மீ undo it. இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிறதுனால வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் சிம்பிளி கோ ஹியர் அண்ட் இது கிளிக் பண்ணிவிட்டு ஐ கேன் ரீசெட். ரீசெட் பண்ணால் நான் அதுக்கு சோஃபா ஒர்க் பண்ண எல்லாமே எனக்கு போயிடும். ஓகே, ஸோ எஸ். ஸோ என்ன பண்ணனா எல்லாத்தையுமே இங்கே வந்து டிஸ்கார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், டிஸ்கார்ட் ஆல் சேஞ்சஸ். இது என்ன பண்ணனா வாட் எவர் சேஞ்சஸ் ஐ ஹவ் மேட் ஸோ ஃபார், ஓகே, கமிட் பண்ணாத சேஞ்சஸ் அதை டிஸ்கார்ட் பண்ணிடும். டிஸ்கார்ட் ஆல் ஃபைல்ஸ், 2 files. எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கணும் அதே மாதிரி எனக்கு பயிற்சி பாருங்க. ஐ டோன்ட் ஹேவ் தட் ஃபைல். ஸோ ஏதாச்சும் நீங்கள் குயிக்காக நீங்கள் பார்க்கணும், மாதிரி பார்த்து ரீசெட் பண்ணிக்கலாம். அதுதான் கிட்டோட ஒரு பெரிய யூசேஜ். ரைட். ஸோ கம்மிங் டு அ பாயிண்ட், நம்ம என்ன பண்ணலான்னா அவுட்டு பார்த்துலாம் ஒரு வாட்டி. இதான் அவுட்புட் கரெக்டாக. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு டிவிஷன் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் டிவிஷனில் வந்து ஐம் கோயிங் டு டூ சம்திங். ஓகே, ரைட். சில கமெண்ட். ஸோ இஸ் தட் இஸ் ஈஸி டு டெர். எஸ், அந்த ஐ திங்க் நீங்கள் வந்து அந்த கிட் ப்ராஜெக்ட் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக, எனக்கு ஈஸியாக அந்த சேனல் நான் அதை வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி நீங்கள் அலையசி வந்து ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இது தண்ணி கோர்ஸாக போடுங்க சேனலில். எதுங்க தண்ணி கோர்ஸ்? கிட்டு பற்றி சொல்கிறீங்களா? ஷியூர், கண்டிப்பாக. இப்போ JavaScript we can also assign variables without use let cons. ஆக்சுவலி இது நீங்கள் வந்து let cons வச்சு நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இது வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது இட் வில் கிரியேட் இன் வேர். ஸோ இது வந்து யாரும் சஜிட் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எஸ், இட்ஸ் ஸ்டில் பாசிபிள். இது ஆட்டோமேட்டிக் டிஃபைன் பண்ணிக்கும் வேல்யூஸை டைனமிக்காக. ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் டிசைன் அ UI குவிக்லி அண்ட் லெட்ஸ் see how it done. ஸோ டிவிஷன் பிஜி இங்கே பாருங்கள். நான் UI பில்ட் பண்ணும்போது நான் எப்படி பில்ட் பண்ணேன்னு பாருங்கள். இதுதான் நான் டிப்பிக்கலாக பில்ட் பண்ணுற ப்ராசஸ். ஓகே, நான் டேரெக்டாக வந்து டிவுக்குள்ளே போயிட்டு, ஸோ டிவுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே கிளாஸ்க்குள்ளே போயிட்டுலாம் பண்ண மாட்டேன். அதுக்கு பதில் என்ன பண்ணுவேன்னா டிவிஷன் பிஜி ஆஃப் ஒயிட், பேடிங் வந்து ஒரு 5 இருக்கணும் அண்ட் ரவுண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ரைட் தி CSS கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம தரவேர்டு வந்துடும். ஓகே, ஸோ ஐ வில் புட் அண்ட் செப்பரேட் கோர்ஸ் ஆன் யூஸிங் இமெட். ஸோ இமெட் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், டெவலப்பர்ஸ்லாம் என்ன பார்ப்பாங்க, அவங்களை வந்து ஒரு மியூசிஷியனாக பார்ப்பாங்க. ஓகே, இதெல்லாம் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு க்ரியேட்டிவாக நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ வி கேன் டூ லைக் மெனி திங்ஸ். நம்ம விஷயம் அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் அ லிஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், UL லிஸ்ட்டில் வந்து ஐ நீட் அ லிஸ்ட் அப்படின்னா போய் போட்டுக்கிறேன். ஓகே, ஒரு லிஸ்ட் வந்துச்சு. ஸோ வாட் சப்போஸ் ஐ வாண்ட் டு கிரியேட் ஃபைல் லிஸ்ட் அப்படின்னு என்ன பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஐ கேன் டூ மை மல்டிப்ளிகேஷன் ஹியர். ஸோ லிஸ்ட் ஆஃப் 5 இப்போ பார்த்தீங்கன்னா இட் வில் கிரியேட் ஃபைல் லிஸ்ட். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீ வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் சம் நம்பர் அப்படின்னா யூ கேன் ஹேவ் சம் நம்பர் ஓவர் ஹியர். ஸோ இதுக்கு நீ கிரியேட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயம் இருக்குங்க இமெட் பற்றி. லெட்ஸ் கோ வெரி ஸ்லோ அண்ட் லேர்ன் எவ்ரி திங் அட் வென் வி வாண்டட் டு லேர்ன். அப்புறம் நம்ம வந்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம வந்து இது பண்ணிக்க தேவை, வரி பண்ணிக்க தேவை. சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐ வாண்ட் 3 லிஸ்ட். ஓகே, ஸோ லிஸ்ட்டு வந்து இங்கே என்ன வைக்கலாம், பிளேஸ் வைப்போம். ஸோ சென்னை and Tiruchi and we have Madurai. Okay, so we have 3 places here. Okay, so நான் என்ன பண்ண போகிறேன்னா சேவ் பண்ணிவிட்டு we have created a thing and UI லேட்டாக பில்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. ஸோ என்ன பண்ணுறேன், மார்ஜின் வந்து ஒரு 10 வைக்கிறேன், மேக்ஸிமம் வித் ஆஃப் எக்ஸில் தரேன், MX வந்து ஆட்டோ தரேன். ஓகே, ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் அப்படியே யோசிச்சிங்க வச்சுக்கோங்க, அழகாக உங்களுக்கு வந்துடுங்க அதுக்கேற்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் அண்ட் இது கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் தரலாமா நம்ம. ஸோ வாட் வி கேன் டூ, வி கேன் கிவ் சம் ஸ்பேசிங் ஹியர், பட் அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஆஸ் எ டாஸ்க். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we are going to create this list in JavaScript. Okay, so trust me, it's also very very important concept you need to understand in order to go to React.js. Okay va. So என்ன பண்ணுறேன்னா to assess this thing நான் என்ன பண்ணுறேன்னா I'm going to I will create a new file. ஓகே, நான் எக்ஸிஸ்டிங் அந்த ஃபங்க்ஷன்லாம் ரிஜிஸ்டர் பண்ண விரும்பல.
ஸோ என்ன பண்ணுறேன்னா let me create a new file called learning js. ஓகே, இங்கே நான் வந்து என்ன லேர்ன் பண்ண போகிறேன்னா நான் இங்கே போட போகிறேன். ஓகே, ஸோ I have to link it here. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு let me link it using learning.js. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கா உங்களுக்கு டீம்? உங்களால் எல்லாருக்குமே நான் சொல்கிறது புரியுது எல்லாமே? ஓகே, ஏதாச்சும் புரியலன்னா என்கிட்ட நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். பிகாஸ் ஐ ஹோப் தட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறதுனால நான் பேபே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன். ஓகே, ரைட், சூப்பர். இப்போ என்ன பண்ணுறேன்னா let me go to learn.js and இங்கே என்ன பண்ணுறேன்னா let me check if it is working or not. learning DOM save and நீங்கள் பார்த்தீங்கன்னா it is alerting which means it's working perfectly good. and also தேவையில்லாதான் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது தேவையில்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதுவும் தேவையில்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம், அண்ட் இதுவும் தேவையில்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க டெவலப்மெண்ட்டை. நிறைய டேப் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஓகே, பட் எல்லாம் முடிஞ்சது வச்சுக்கோங்களேன். எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஆப். ஓகே, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா JavaScript is working perfect. அண்ட் இப்போ நான் வந்து I'm going to write something. ஓகே, ஸோ சோஃபா நம்ம வந்து எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கரெக்டாக? இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ரைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் we have something called document சொல்லிட்டு. கரெக்டாக? ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் வந்து we have our entire HTML skeleton. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I'm going to write some data. ஸோ இங்கே வந்து we have a special method called write. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா writes one or more HTML expression to a document அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இட்ஸ் write something. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் hello CyberDude we are learning DOM அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிவிட்டு and if you go and see your output, இங்கே பார்த்தீங்கன்னா after end of the file we have something called we have written something. நம்ம என்ன டெக்ஸ்ட் போட்டோமோ அது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பண்ணிட்டோம். ஓகேவா? பட் எனக்கு வந்து document.writeனா நம்ம இது எங்கே நம்ம கால் பண்ணுறோமோ, ஓகேவா, அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரெண்டர் ஆகிருக்கும். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், let me go and right click inspect and இதில் வந்து down we can see here பாடிக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் நான் எப்போ நான் கால் பண்ணுறேனோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறமாவே இட் இஸ் கிரியேட்டிங் அ டெக்ஸ்ட் கால் hello CyberDude we are learning DOM. ஓகே, பட் இது வந்து நம்மளுக்கு டிப்பிக்கலாக பண்ண மாட்டோம். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா we will be calling and doing some other works. ஓகே, அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் ஐ ஹேவ் a task over here. என்னென்னா எனக்கு வந்து இந்த கம்ப்ளீட் யூஐயே எனக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு I have to write some datas to the JavaScript UI using JavaScript UI. அது எப்படி பண்ணலான்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்குள்ளே எல்லாமே இருக்கும். கரெக்டாக? ஸோ document.body வந்து ஐ கேன் ரைட். ஸோ அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைட் பண்ண முடியுமா தெரியல, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. லைக் ரைட்டிங் அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சேவ் இட் அண்ட் it's not working. Alright, so now let's Google search it. So it's called document write on entire page. Okay, let's click on this. First link click பண்ணிக்கலாம். என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதுதான் நீங்கள் கரெக்டான டாக்குமெண்டேஷன் பார்க்க வேண்டிய இடம். ஓகே, WS ஸ்கூல்ஸ்லாம் வந்து குயிக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இதுதான் அஃபிஷியலான பிளேஸ் டு see your HTML CSS or any other documentation. ஓகே, ரைட். ஓகே, ஸோ அவங்க ரொம்ப டீட்டெயிலாக போடல இந்த டாப்பிக்கில். பட் நோ இஷ்யூஸ். நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் ஹேவ் அ சேலஞ்ச். என்னென்னா இந்த என்டையர் டாக்குமெண்ட்டில் வந்து எனக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ நீட் டு ஹாவ் சம் டேட்டா. அது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் யூஸ் மை என்டையர் பாடி யூஸிங் document.body. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து ஐ கேன் ஆல்சோ யூஸ் சம்திங் கால் டாட் இன்னர் அப்படின்னு பார்க்கும்போது we have something called inner HTML and inner text. ஸோ inner HTMLனா நம்ம என்னென்னு பார்க்கலாம், கூகுள் பண்ணி பார்ப்போம். ஓகே, if you go to here and type document.body, சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் போய் பாருங்கள். அண்ட் நீங்கள் கன்சோலில் போனீங்கன்னா ஓகே, லெட்ஸ் ஹைட் திஸ் ஃபார் நவ் அண்ட் ரிஃப்ரெஷ். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து we have our objects and இதில் போகும்போது
இங்கே இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா we have something called inner HTML inner text. ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் inner text அப்படின்னா whatever text we have in the entire web page it is showing here. inner HTMLனா இந்த HTML tagsோட காமிக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து we have seen another element called text content. அப்படின்னா என்னது சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஆல்ரெடி வந்து 2-3 செக்ஷன் சொல்லியிருக்கேன். டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்துட்டு அந்த ஸ்பேஸோட பிரிண்ட் பண்ணுவோம். எனி அதர்? யா சேம். இப்போ வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க எல்லா ஸ்பேஸோட டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து வரும். ஓகே கூல். இப்போது இந்த இன்னர் HTML பார்த்தீங்க, இன்னர் டெக்ஸ்ட் பார்த்தீங்க கரெக்டாக? இஃப் யூ ஸ்க்ரால் டவுன் மீன்ஸ் யூ வில் ஃபைண்ட் டி டெக்ஸ்ட் கண்டென்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், we have the text with the space. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், we can use 3 things. இங்கே வந்து either we can use inner HTML. ஓகே, எங்கே இருக்கு we can use either inner HTML or inner text. So for example I'm going to use inner text. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா .inner text அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குறேன், நான் கெட் பண்ணுறேன். சேவ் பண்ணி பார்க்கும்போது I can able to get the text here. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா I'm going to replace this value. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் சிம்பிளாக வந்து I'm going to replace this value with modified in JavaScript அப்படின்னு போடுறேன். ஓகேவா, இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்கள் சேவ் பண்ணி கூட பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா யூஎல் சேஞ்ச் ஆயிரும் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் எல்லா டெக்ஸ்ட்டுமே சேஞ்ச் ஆகிட்டு மாடிஃபை இன் JavaScript வந்து வந்துச்சு. ஓகே, இட்ஸ் அ பிகினிங். ஸோ இதான என்னென்ன பண்ணலாம். பட் வாட் சப்போஸ் ஐ வாண்ட் டு புட் அன் இமேஜ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் யூஸ் இமேஜ் டேக் ஹியர். ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் யூஸ் எனி அதர் இமேஜ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், காப்பி இஷ்யூஸ் வராமதுக்காக ஐ வில் யூஸ் மை ஓன் GitHub இமேஜ். ஸோ இமேஜ் டேக் என்னது IMG செல்ஃப் க்ளோசிங் டேக் கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து சோர்ஸ் ஆட்ரிபியூட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன். ஸோ ஐ கேன் ஆல்சோ யூஸ் சம் temple literals over here. Okay, so இங்கே வந்து I can use my URL. ஏன்னா டேட்டா பிக்கப் போட்டுக்கலாங்க, எதுக்கு இது பிக்கப் போட்டுக்கலாம். ஸோ github.com/ உங்களோட யூசர் நேமை போட்டுட்டு அண்ட் எண்டில் வந்து .png போட்டிங்கன்னா உங்கள் GitHub இருக்கிற இமேஜ் வந்து ஷோ ஆன்னு சொன்னான்னா அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு புட் யுவர் டைட்டில் இமேஜ். குட் ப்ராக்டிஸாக சொல்லுன்னு போடுறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் சி ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இது as it is வருது. ஏன் as it is வருதுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have used inner text. ஸோ இது வந்து அசைன் பண்ணும் போது வந்து டெக்ஸ்ட்டாக தான் அசைன் பண்ணும். ஓகே, ஸோ in order to have like HTML ரெண்டர் ஆகணும் அப்படின்னா you have to use something called inner HTML. ஓகே, இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். லெட்ஸ் சேவ் இட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்துச்சு. ஓகே, ஸோ இது ரெண்டு தான் இருக்கிற டிஃப்ரென்சஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேவா, இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னா இட்ஸ் லைக் டெக்ஸ்ட்டு, இன்னர் HTML இட்ஸ் லைக் டேக். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட். ஸோ இது சோஃபாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டாபிக்லாம். ஸோ வச்சுப்போம். அண்ட் as it is everything is working. So with that information in mind நான் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to create less item. Okay, and as something called நம்ம டாக்குமெண்ட் ரைட்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ சேவ் பண்ணி பாருங்களேன். அது என்ன பண்ணுது, நம்ம எங்கே கால் பண்ணுறோமோ அங்கேயே வந்து இருக்குது இல்லையா? அதே மாதிரி we have something called append. ஓகே, ஸோ append என்ன அர்த்தம் அப்படின்னா we have something called prepend. we have something called append. prependனா முன்னாடி போடுறது, appendனா அதுக்கப்புறம் வருது. ஓகேவா, இதான் வந்து இங்கிலீஷோட டேர்ம்ஸ். ஸோ இது ரெண்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு. ஸோ என்ன பண்ணுறேன்னா I'm going to document.body.prepend I'm going to have any notes. For example I'll have some text வச்சுக்கோங்களேன், ஹலோன்னு போகிறேன் வச்சுக்கோங்களேன். நான் அதை பார்ப்போம். ஓகே, ஸோ நான் எதுவும் ட்ரை பண்ணதில்லை, பட் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்காக. ஸோ சேவ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா if it's called app we are receiving hello at top of your HTML. இந்த பாடியோட இனிஷியல் ஸ்டேட்டில் we got that text called hello. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண சொல்லுங்கள், அதே மாதிரி கீழே வரும்.
லாஸ்ட்ல எண்டில் அப்பெண்ட் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா பாய். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஹலோ இருக்குது. அதை மாதிரி கீழே போனீங்கன்னா வி ஹேவ் பாய் ஓவர் அட் லாஸ்ட். ஸோ எங்கே இருக்கும்னா நீங்கள் வந்து அந்த பாடி முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, நைஸ். ஸோ இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க விஷயம். ஸோ ஏதாச்சும் ஒரு புஷ் பண்ண போகிறீங்க, டாமில் புஷ் பண்ண போகிறீங்க, வி ஹேவ் டு யூஸ் ப்ரிப்பெண்ட் ஆப்பன். வி ஹேவ் மெனி அதர் மெத்தட்ஸ். ஓகே, அதை பற்றி நான் வந்து ஒன்றும் இண்டிவிஜுவலாக போகிறது கிடையாது. யூ கைஸ் நீட் டு வாட்ச் தி டாம் சீரிஸ் ஃபார் தட். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வி கோயிங் டு ஒர்க் ஆன் கிரியேட்டிங் திஸ் லிஸ்ட் dynamically in JavaScript. Okay, so என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் வந்து ஐம் கோயிங் டு யூஸ் யுவர் எலமெண்ட். ஸோ நான் வந்து ஒரு ஐடி அசைன் பண்ணும் கரெக்டாக, அதுக்கு அப்போ தான் வாங்க முடியும் டாமில். ஸோ ஐடி அதை வந்து பிளேசஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஐ ஹேவ் டு கெட் இட் லைக் document.query செலக்டர் அண்ட் வந்து ஐடி கரெக்டாக. ஸோ யூஎல் டேக்கில் நல்லா பார்த்துக்கோ, நான் எப்படி கால் பண்ண பாருங்கள். யூஎல்ல ஐடி நான் வைக்கிறேன். ஓகே, பி ப்ரிசைஸ் and cons ul plus el அப்படி வைக்கிறேன். ஓகே, ஸோ டன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ கேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யூஐயில் எப்படி இருக்குது நம்மளுக்கு யூஐ. ஸோ இங்கே பார்த்தேன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ யூஎல்குள்ளே வி ஹேவ் மெனி லிஸ்ட் கரெக்டாக. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு கிரியேட் அ கான்ஸ் கால். இல்லை வந்து அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் கிரியேட் அவர் HTML ஸ்கில்டன்ஸ் லைக் திஸ். ஸோ ஒரு லிஸ்ட்டு. ஓகே, அந்த லிஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் சென்னை. ஓகே, ஸோ இதுதான் எனக்கு ரெண்டர் ஆகணும் கரெக்டாக. ஸோ நான் பண்ணுறேன், நான் வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கேன் சேவ் இட் இன் அ வேரியபிள் கால் கான்ஸ் பிளேஸ் சென்னை அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வச்சு ஓகே, பட் நம்ம இன்னும் தான் நான் டாபிக் போகல. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, வி ஹாவ் சம்திங் கால் இன்சர்ட். ஓகே, நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இருங்க, சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யூஎல் எலமெண்ட் இருக்குது. அண்ட் அதை நம்ம டாமில் வாங்கிட்டோம் சூப்பராக. அண்ட் இப்போ நான் வந்து இந்த இதுக்குள்ளே இருக்க வேல்யூ நான் வாங்கிட்டேன் கரெக்டாக. இப்போ நான் அது எப்படி நான் உள்ளே போடலாம் அப்படின்னா, ஹேவ் அ மெத்தட் கால் யுவர் பிளேசஸ் el டாட் அப்பன் போடுங்க. அண்ட் வி ஹேவ் சம்திங் கால் அப்பன் சைல்டு. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது பார்ப்போமா. ஸோ அப்பன் சைல்டு. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நோட்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களோட HTML எலமெண்ட். ஓகேவா, ஸோ அதுதான் நோடு. அண்ட் நான் இதுதான் போட போகிறேன் கரெக்டாக. ஸோ ஐம் கோயிங் டு புட் ஹியர் அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் யூ கோ அண்ட் see your output ஒன்றுமே வரல. ஓகே, அண்ட் ஒன்றுமே வரலன்னா என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு either go to console and see something called error fail to execute append child on node. ஓகே ஓகே ரைட். ஸோ என்ன பண்ணுதுன்னா, இது வந்து வேல்டான சல்ட்டை கிடையாது சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ அதை நீங்கள் எரர்லேயே பார்க்கலாம். ரைட், நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ க்ளோஸ் திஸ். அண்ட் யூ கைஸ் வில் பி வாண்டரிங் லைக் நம்ம அப்பன் யூஸ் பண்ணிக்கலாம் நினைப்பீங்க கரெக்டாக. இப்போ அப்பன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், சேவ். அண்ட் அகெயின் எதுவுமே வரல, பட் இங்கே வந்து வருது. ஓகே, பட் இஃப் யூ கோ டு எலமெண்ட்ஸ் அண்ட் சி எங்கே இருக்குது, இது வந்து இதுக்குள்ளே யூஎல்குள்ளே இருக்குது கரெக்டாக. ஓகே, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த யூஎல் எலமெண்ட்குள்ளே நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த எலமெண்ட் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், வி கேன் யூஸ் ப்ரிஃபெண்ட் கரெக்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிடிஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் ஹாவ் தட் வி கேன் கன்வெர்ட் இட் இன்டு அன் ஓகே இருங்க, I think I'm confusing you guys. HTML insert child அப்படின்னு போடுவோம் DOM. ஓகே, what is this, when to use it. ஓகே, ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப டீப்பாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் சி
இது புஷ் பண்ணுறது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐ வில் பிஃபோர் தட் ஐ நீட் டு சே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, என்னென்னா எப்படி வந்து நம்ம சோஃபா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மை வச்சுருக்கோம். ஓகேவா, பட் அதோட ரொம்ப ப்ராப்பரான வேன்னு பார்த்தீங்கன்னா வி கேன் கிரியேட் எலமெண்ட்ஸ் இன் டாம் யூஸிங் JavaScript லைக் திஸ். ஸோ டாக்குமெண்ட் அண்ட் டாட் ப்ரெஸ் பண்ணும்போது க்ரியேட் டைப் பண்ணுங்களேன். க்ரியேட் பார்க்கும்போது வாட் எவர் வி வாண்ட் வி கேன் கிரியேட் லைக் திஸ். ஸோ ஆட்ரிபியூட்னு அர்த்தம் HTML உள்ள ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே திஸ். ஓகே, இதுதான் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த LI எலமெண்ட் வந்து இட்ஸ் கால் டேக் எலமெண்ட். ஓகே, அதுக்குள்ளே வந்து நீ கிளாஸ் வைக்கிறீங்களா, இது பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ யூ கேன் கிரியேட் ஆட்ரிபியூட் அண்ட் யூ கேன் கிரியேட் எனிதிங். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to create a element. கரெக்டாக, ஸோ we have something called create element. ஸோ டைப் பண்ணுங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டேக் நேம். ஸோ வாட் யூ வாண்ட் டு கிரியேட். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் LI கரெக்டாக, இந்த திங் தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு கிரியேட் LI. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து we have many options. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம விட்டுக்கலாம் அண்ட் இந்த வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ LIEL வைக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் LI எலமெண்ட் சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா, இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு யூஸ் தி append மெத்தட் ஹியர். ஸோ என்ன பண்ணுறேன், இதை அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் செக் பண்ணி பார்க்கறதுக்காக லெட் மீ கோ ஹியர் அண்ட் லெட் மீ கமெண்ட் this 3. ஓகே, இப்போ நான் அவுட் போய் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே இங்கே வரல, அவுட்புட் வரல. ஓகே, அண்ட் இஃப் யூ கோ டு learning.js அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு JavaScript மூலியமாக நான் ஒரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் இப்போ நான் வந்து அப்பன் பண்ண போகிறேன். ஸோ UL places கால் பண்ணிவிட்டு UL places EL dot append and அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா we going to use this element which we have created earlier. So LIEL. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு அண்ட் இஃப் யூ கோ அண்ட் see your output அண்ட் ஒன்றுமே வரலையா, அண்ட் இஃப் யூ கோ டு கன்சோல் அப்படின்னா ஒன்றும் வரல, எதுவும் வரல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we have created a list call. இங்கே லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது, வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கா, இதுக்கு மேலே சத்தமாக பேசணுமா தெரியல, இருங்க லெட் மீ செக். யாராச்சும் ஒரு பர்சன் போயிட்டு பாருங்களேன். கரெக்டாக கேட்குது எனக்கு. கரெக்டாக கேட்குதுங்களா? கேட்குது. கொஞ்சம் லோவாக தான் இருக்கு. கொஞ்சம் லோவாக கேட்குதா? எல்லாம் கொஞ்சம் வால்யூம் லைட்டா லோவா கேக்குது. லைட்டா லோவா கேக்குதா? ஓகே, பட் எவ்ரி கான்ஃபிகரேஷன் இஸ் குட் ஐ கெஸ். இங்கே நல்லா தான் கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே. அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் கூட ஓகே. இதுக்கு மேலே பேசினா இறக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சா கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் பேரியர் ஆகுது. ஓகே, இருங்க நான் அப்போ ஒரு வாட்டி என்ன செக் பண்ணிக்கிறேன். நல்லா தான் கேட்குது எனக்கு. ஃபார் எனக்கு கரெக்டாக தான் கேட்குது எனக்கு. மேபி ஏன் தெரியல, மேபி நெட்ஒர்க் இஷ்யூவா இல்லைன்னு தெரியல. பட் எனக்கு வந்து ப்ளேபேக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக தான் வாய்ஸ் கேட்குது. நான் ஃபுல் சவுண்ட் வச்சு தான் பேசினேன். ஓகே, அகைன் நான் கொஞ்சம் சத்தமாக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ சப்போஸ் என்னோட சவுண்ட் சரியாக கேட்கல அப்படின்னா ஸோ சாரி. நான் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சத்தமாக பேச ட்ரை பண்ணுறேன் அண்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நைஸ். ஓகே, கூல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have created a list using JavaScript using document.createElement and append பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, பட் லிஸ்ட் நம்ம வந்து HTML வந்து டாமில் இன்ஜெக்ட் ஆயிடுச்சு. பட் டெக்ஸ்ட்டாக தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா we don't have the value. கரெக்டாக? ஸோ இந்த வேல்யூ எப்படி போடலான்னா you can put it like this. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண HTML எலமெண்ட் வந்து நம்ம எப்படி அசஸ் பண்ணிக்கலாம், லாக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரியேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ LIEL. ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கிறேன்
அண்ட் கன்சோல் போய் பார்த்தீங்கன்னா இதை நம்ம க்ரியேட் பண்ணது. ஓகே, க்ரியேட் பண்ண நம்ம அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா I'm going to have some text inside this li list. ஸோ என்ன பண்ண போகிறேன், ஸோ ஜஸ்ட் வந்து அது மேலே போயிட்டு அதே மாதிரி கொஞ்சம் மேலே போய்ப்போம். ஓகே, ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ LIEL கால் பண்ணிக்கிறேன். LIEL இந்த எலமெண்ட்டை விச் we have created before க்ரியேட் பண்ணிவிட்டு டாட் ப்ரெஸ் பண்ணும்போது we have many attributes. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to do something called and ஸ்டால் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கண்டென்ட்டும் போட்டுக்கலாம், which is a good thing. அண்ட் வேறு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, சொல்கிற மாதிரி டெக்ஸ்ட் கண்டென்ட் போட்டுப்போமா, டெக்ஸ்ட் கண்டென்ட். அண்ட் இது நான் வந்து மேபி ஐம் கோயிங் டு ஹேவ் சம் வேல்யூ கால் சென்னை அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்ப்போம். இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ சேவ் பண்ணி பார்க்கும்போது we have a LI list. அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா HTML எலிமெண்ட்டாக இருந்தது இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் வந்து we have added a item called சென்னை. ஸோ யூஎலும் கரெக்டாக எஸ்பி ஆகுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த LI லிஸ்ட்டில் டெக்ஸ்ட் கண்டென்ட் இப்படி மாறி இருக்குது. ஸோ வாட் சப்போஸ் இதோ பெட்டரான வே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we can also create a text நோட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒன்று இருக்கட்டும். இன்னொரு ஃபார்ம் என்னன்னா I'm going to create திருச்சி. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் நான் என்ன பண்ணுறேன், I will just do one thing. document dot create அப்படின்னு டைப் பண்ணும்போது உங்களுக்கு சில இது வரும். ஓகே, ஸோ ஏன் உங்களுக்கு நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறதுனால ஜூம் இன் பண்ண தான் வர மாட்டேங்குது. இப்படி பண்ணுறேன். ஓகே, இப்போ காமிது பாருங்கள். ஸோ we can create many things. ஓகே, இங்கே attribute இருக்குது அண்ட் so விஷயங்கள் இருக்குது. லெட்ஸ் கோ வித் attribute. ஸோ attributeனு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் நேம் என்ன வந்துச்சிங்க அந்த போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் I want to create something called class. பிகாஸ் இந்த லிஸ்ட்டில் வந்து இது மாதிரி கிளாஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கிளாஸ் வச்சுப்போம். அண்ட் அதோட ஸ்பேஸ் வந்துட்டு ஸ்பேஸ் ஒன்றும் கிடையாது, இதுதான் போட்டுட்டு அண்ட் we can have we have to link it. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன் நான் வந்து ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் நம்ம பண்ணுறோம். ஸோ அது பதில் நம்ம என்ன பண்ணோம், we have to create in LI list. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், I'm going to go here. அன்பு அதை கிரியேட் பண்ணிட்டு அங்கேயே செயின் பண்ணி வேல்யூ கொடுத்துடலாம், கொடுக்க முடியுமா? எப்படி சொல்கிறீங்க, லைக் இங்கே அப்படியா LIEL டாட் இல்லை, மேலே எலமெண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேயே டாட் இன்னர் டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு வேல்யூ போட்டுக்கலாம். எப்படி சொல்கிறீங்க, திருப்பி சொல்லுங்கள். இந்த 8th லைனில் போட்டிருக்கீங்கல்ல, ஆமாம், அந்த 8th லைன்லேயே டாட் யூஸ் பண்ணி இன்னர் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுக்க முடியுமா? தரலாம். பட் நான் வந்து அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அது எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வேல பார்க்க போகிறோம். அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரியும் பண்ணலாம். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கிரியேட் நியூ attribute. ஸோ நான் என்ன பண்ணுறேன், LIEL டாட் கிரியேட் set attribute. ஓகே, ஸோ we have something called set attribute. ஓகே, ஸோ டாக்குமெண்ட் வேணால் நீங்கள் வந்து attribute க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை set attributeனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு attribute வந்து வேல்யூ ஏதாச்சும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வேல்யூ போட்டுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிளாஸ் வந்து சம்வாட் போகிற வச்சுக்கோங்க, பிஜி வந்து ப்ளூ ஆஃப் ஃபயர் போகிற வச்சுக்கோங்களேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், சேவ் பண்ணி பாருங்களேன் அண்ட் கோ டு அவுட்புட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டாமில் வந்து we have created a new attribute called class. அண்ட் இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் என்ன வேல்யூ போட்டுக்கோ அந்த வேல்யூ வந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் if I want like ஆரேஞ்ச் அப்படின்னா ஆரேஞ்ச் வந்து வந்துச்சு. ஓகே, ஸோ இட் இஸ் லைக் ரொம்ப ரொம்ப திங். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து யூ கேன் டூ எனி திங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் கோ லைக் அதே மாதிரி LIEL டாட் ஸ்டைல் attribute set attribute. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி ஐ கேன் கிவ் லைக் another class. ஸோ போட்டுட்டு கமா அதோட வேல்யூ. ஓகே, ஸோ அதுவும் என்ன பண்ணுறேன், I'm going to have like a space x of 4 space y of 2 அப்படி சொல்லி நான் என்ன வேல்யூ போட்டுக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா, சேவ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ப்ரீவியஸாக போட்ட வேல்யூ வந்து போயிடுச்சு, பிஜிக்கு பேக்ரவுண்ட் போயிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி போடுறீங்க அப்படின்னா you have to use in a single line like this because அகைன் செட் பண்ணிக்குது, அதனால உங்களுக்கு அப்படி போயிடுச்சு. ஸோ கட் பண்ணிப்போம். ஸோ சேவ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து as it is ப்ராப்பரான எலிமெண்ட்டில் உங்களுக்கு வருது. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் சப்போஸ் லெட்ஸ் see about comment. இப்போ நான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, let me remove this thing. நான் என்ன பண்ணுறேன், let me go here and remove everything, save. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா I'm going to create a new comment. ஸோ நிறைய ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் நம்ம நிறைய இடத்துல வந்து கமெண்ட்லாம் பண்ண மாட்டோம். பிகாஸ் கமெண்ட் வந்து இட்ஸ் பியூர்லி ஃபார் டெவலப்பர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கோட். ஓகே, ஃபார் சம் ரீசன் நமக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா we can use document dot create
அண்ட் கமெண்ட். ஓகேவா? ஸோ கிரியேட் கமெண்ட் அண்ட் இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் சம் கமெண்ட். இல்லை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த எல்ஐ எலமெண்ட்டில் வாங்க முடியும் பார்க்கலாம். ஸோ செட் அப்படின்னு இருக்கா, இல்லை கிரியேட்னு இருக்கா, கிரியேட்டும் கிடையாது. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ் வி ஹேவ் டு கிரியேட் இட் இன் கமெண்ட். ஸோ திஸ் இஸ் கமெண்ட் இன் சென்னை. ஸோ கமெண்ட்னு போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இதை வேறு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, கமெண்ட் எலமெண்ட்னு சேவ் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஐம் கிரியேட்டிங் எஸ் கமெண்ட் இஎல் சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் அந்த இஎல் சொல்லி தான் நான் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ நீட் டு அப் அண்ட் திஸ் திங் டு. ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டேன், பட் நான் இன்ஜெக்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணிக்கணும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபார் நல்லா பாருங்களேன், நம்ம டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் தந்திருக்கோம், நம்ம வந்து ஒரு வேரியபிள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அந்த வேரியபிளில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வேல்யூஸ் வந்து மாற்றுறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு வந்து மாற்றுறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கமெண்ட்டுக்கும் இந்த எல்ஐ லிஸ்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பார்த்தீங்களா? ஸோ இங்கே பார்த்து என்ன பண்ணுறோம், நம்ம யூஎல் லிஸ்ட்டு வந்து அப்பன் பண்ணுறோம். அதே மாதிரி we have to append this thing to which is இந்த கமெண்ட் இஎல் நம்ம வந்து போடணும். ஸோ கமெண்ட் இஎல். ஸோ இப்போ போடும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக, ஸோ எங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களோ அது கீழே போயிட்டு பார்க்கும்போது அது கீழே வந்து அந்த கமெண்ட் வந்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வந்து எல்லாருக்கும் புரியாத மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா தி சேம் டாஸ்க். ஓகே, ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு டூ திஸ் திங். ஸோ ரைட் நவ் நல்லா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க கமெண்ட்டை. நான் ரிமூவ் பண்ண போகிறேன். என்னென்னா ஐ வாண்ட் யூ கைஸ் டு கிரியேட் திங். ஓகே, ஒரு பர்சன் டிஃப்ரெண்ட் நான் சொல்லுவேன், இட் வில் சேஞ்ச். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து வீடியோ கால் ஆனில் வாங்க பார்ப்போம். அப்பப்போ அப்ஸ்கண்ட் ஆயிடுறீங்க எல்லோரும். ஓகே, இப்போ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் என்ன பண்ண போகிறீங்கன்னா யூ கைஸ் ஆர் கோயிங் டு கிரியேட் எலமெண்ட் அண்ட் உங்களோட பேரை போட்டு, இல்லை நீங்கள் எந்த பிளேஸில் வரீங்களோ அந்த பேரை போட்டு அந்த பிளேஸ் நம்ம போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் டோன்ஸ் நீங்கள் கொடுங்க. ஐ வாண்ட் திஸ் ஸ்டைலிங். நான் அப்பப்போ லைட்டாக சேஞ்சஸ் சொல்லுவேன், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். ட்ரை பண்ணலாமா? லாஸ்ட்டாக ஒரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, என்னென்னா டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். ஸோ இது வந்து ஒரு எலமெண்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் அந்த எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம் யூஸிங் அந்த எலமெண்ட் க்ரியேட் பண்ண எலமெண்ட் கால் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் வச்சு நம்ம வந்து அந்த வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்காச்சும் ஆட்ரிபியூட் தரோம்னா வி ஆர் யூஸிங் அந்த எலமெண்ட் க்ரியேட் பண்ணதை கால் பண்ணிவிட்டு டாட் செட் ஆட்ரிபியூட். அதுக்கான கீ, ஸோ அதாவது கீனா அதுதான். ஓகேவா? அதுக்கான வேல்யூ இது. ஓகே, ஸோ கமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா நம்ம கமெண்ட் போட்டுட்டு நம்ம அதை அப்பன் பண்ணுறோம். புரிஞ்சுதா? ஓகே, கமெண்ட் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ ஹூ இஸ் ரெடி டு ட்ரை? ட்ரை பண்ணுங்க. எஸ், யார்? முத்துக்குமாரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ என்னோட ஊர் நான் வந்து போடலாமா? ஏன் போடுங்க. ஓகே, வாட் ஐ ஷுட் டு? ஃபர்ஸ்ட் வந்து எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்காக டாக்குமெண்ட் டாட் ஓகே கிரியேட் எலமெண்ட். எனக்கு வந்துட்டு எல்ஐல இருக்கட்டும் அதுக்கு. ஓகே, டபுள் கோட்ஸ்ல எல்ஐ. ஓகே, தென் வந்துட்டு இதை வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுறோம். வேரியபிள் கான்ஸ்ட், வேரியபிள் நேம் இஸ் மை நேட்டிவ். இஎல். ஓகே ஓகே, தென் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. தென் வந்துட்டு ஆட்ரிபியூட் வந்து கண்டென்ட் வந்து இது பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஸோ அந்த வேரியபிளை வந்து கால் பண்ணி இந்த வேரியபிள் மை நேட்டிவ். ஓகே, அதில் வந்துட்டு டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஈக்குவல் டு காரைக்குடி. ஓகே, தென் வந்து இதுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன், கண்டென்ட்டு கொடுத்துட்டேன். தென் வந்துட்டு இதுக்கு நான் வந்துட்டு கலர் செட் பண்ணணும். ஸோ வந்துட்டு மறுபடியும் அந்த வேரியபிளை கால் பண்ணுறேன்.
கால் பண்ணி செட் attribute. ஓகே கலர் வந்துட்டு கிரே. ஓகே எனக்கு கிளாஸ் சரி கிளாஸ் வந்து இதில் வந்துட்டு கலர் வந்து கிரே கலர். கிரே ஆஃப் பிஜிக்கு பேக்ரவுண்ட் வந்து பிஜி கிரே ஆஃப் 400. ஓகே பேடிங் வந்து இதுக்கு 2 செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். அவ்வளோதானா சரி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது லாக். சொல்லுங்கள் என்ன பண்ணணும். தென் இதை லாக் பண்ணி பார்க்கணும். ஓகே மை நேட்டிவ் மைனிடியூஎல் சேவ் அண்ட் கன்சோல் போய் பார்த்தீங்கன்னா காமிக்குது. சூப்பர். ஆனால் இங்கே வரலையே, யூஏல வரலையே. ஏன் வரல யூஏல? பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூ ஹேவ் டன் எவ்ரி திங் குட். ஸோ ஒரு எலிமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க, கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க. பட் நம்ம எங்கேயுமே அதை அப்பெண்ட் பண்ணல, நம்ம எங்கேயுமே லிங்க் பண்ணல. ஓகே ஸோ வாட் யூ கைஸ் நீட் டு டூ, நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண இடத்துல வந்து வி ஹேவ் டு கால் திஸ் அண்ட் அப்பெண்ட் இட். கரெக்டா? அப்போ எப்படி பண்ணுவீங்க? அப்போ என்ன ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ண போகிறீங்க அதுதான் அந்த திங். ஓகே ஸோ யூ கோயிங் டு இன்ஜெக்ட் ஆஃப்டர் திஸ் இன்சைட் திஸ் யூஎல் பிளேசஸ் எலமெண்ட். கரெக்டாக? ஸோ நீங்கள் கால் பண்ணிவிட்டு டாட் அதில் அப்பெண்ட் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க? சோஃபா வாட் யூ ஹேவ் கிரியேட்டட், என்ன கிரியேட் பண்ணீங்க? மை நேட்டிவ் இஎல். ஸோ இது போட்டுட்டீங்க, சேவ் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி குட். ஓகே சூப்பர் நைஸ் குட் குட். இப்போ வந்து இதை டெக்ஸ்ட்டில் மாற்றணும்னா டெக்ஸ்ட்டில் மாற்றணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? டெக்ஸ்டா மாற்றணுமா? டெக்ஸ்ட் கலர் மாற்றணும். டெக்ஸ்ட் கலரா? டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கலர் வேணும் உங்களுக்கு? எனக்கு இதுக்கேற்ற மாதிரி நல்லா தெரியுமா, நீங்களே சொல்லுங்களேன். கிரே அண்ட் பிளாக் தான் நல்லா இருக்கும். சரி ஓகே ரெட் ஃபைன். போடலாமா? கொஞ்சம் ரவுண்டராக வேணும் எனக்கு. அப்போது என்ன பண்ணலாம்? ஓகே பேடிங் பக்கத்தில் ரவுண்டட். ஓகே இங்கேயா? ரவுண்டட் ஆட் பண்ணிக்கோங்க. யா ரவுண்டட் அண்ட் கூல் நைஸ். சரி எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. சூப்பருங்க குட்டுங்க. ஓகே சூப்பர். இப்போது ஆஸ் இட் இஸ் இன்னொன்று பார்ப்போம். ஓகே ஸோ இதை நான் டெலிட் பண்ணி தான் ஆகணும். யாரோ கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க, பட் அழகாக மேலே பார்த்து அழகாக சொல்லிடுவாங்க, அதனால் நான் அதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே ஸோ லெட்ஸ் கோ வித் another person. யார் ரெடியாக இருக்கா நெக்ஸ்ட்டு? யாரும் சொல்ல நான் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ யூ கைஸ் கேன் சே who want to present. ஓகே அக்கல்லையா? கேக்குதா? கேட்குதுங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எலமெண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே எனக்கு வந்து இந்த ஓகே உங்கள் பிளேசஸ் இருக்கு இல்லைங்களா, எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள். லெட்ஸ் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். கலர்ஸ் எனக்கு ஐடி மூலியமாக வேணும், எனக்கு வந்து வேறு மூலியமாக வேணும். யூஎல் எலமெண்ட் வந்து ஐடி மூலியமாக இல்லாமல் கிளாஸ் மூலியமாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கிளாஸ் போட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கணும். நேம் தர போகிறீங்க. பிளேசஸ் ஓகே சேவ். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் query செலக்டர்ல போயிட்டு செலக்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? மேலே வந்து ஹேஷ் போட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு பதிலாக டாட் வச்சுக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கிரியேட் எலமெண்ட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கள். கிரியேட் எலமெண்ட்டா? டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் லிஸ்ட் எல்ஐ வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். கான்ஸ்ட் பிளேஸ் எலமெண்ட் இயர்
அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணணும். பிளேஸ் விஎல் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ம் தூத்துக்குடி ஈக்குவல் டு தூத்துக்குடி. தூத்துக்குடி ஸ்பெல்லிங் தெரியாதுங்க எனக்கு, திருப்பி சொல்லுங்கள். தூத்துக்குடின்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் ஆட்ரிபியூட் செட் பண்ணணும். ம் அந்த எலமெண்ட் பிளேஸ் எலமெண்ட் டாட் ம் செட் ஆட்ரிபியூட். ஓகே. அதில் கிளாஸ் ம் போட்டுட்டு பேக்ரவுண்ட் கலர் ம் ப்ளூ 600. ஓகே. இந்த ப்ளூனான அது 600 அதுங்க. அதோட வேல்யூ அந்த ப்ளூல எவ்வளோ அந்த டார்க் லைட்டா வேரியன்ட் வரும்ல அது, ஓகே. அதோட நம்பர். இது வந்து ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இது வந்து கலர், இது வந்து அதோட ஷேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். பேடிங் வந்து ஒரு 3 செட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இதை அப்பன் பண்ணணும். ஓகே, எப்படி பண்ணலாம்? யூஎல் பிளேசஸ் எலமெண்ட் கால் பண்ணிட்டு டாட் அப்பன். ஆல்ரெடி கோட் எழுதி வச்சிட்டீங்களா? நான் கீழே பார்த்து சொல்கிறீங்க. இல்லை, சரி, ஓகே. டாட் அப்பன் கொடுத்துட்டு சரி, இப்போ எனக்கு வந்து ஒரு சேஞ்சுக்கு ஐ வாண்ட் லைக் எனக்கு முன்னாடி வேணும், அப்படின்னா பண்ணலாம். அது ப்ரிப்பன். சூப்பர், ப்ரிப்பெண்ட். ஓகே. அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட் பிளேசஸ் கொடுக்கணும். சிவக்காவுமா ஆகும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். அண்ட் ஒர்க் ஆகுது. சூப்பர், நைஸ், சூப்பர். ஸோ கூல். இப்போ வந்து எனக்கு வாட் சப்போஸ் ஐ வாண்ட் டு கிரியேட் அனதர் கமெண்ட், அப்படின்னா பண்ணலாம். திரும்ப ஒரு கமெண்ட் கிரியேட், அந்த இதில் வந்து கமெண்ட் கிரியேட் பண்ணணும். எப்படி, என்ன பண்ணலாம்? டாக்குமெண்ட் டாட் கிரியேட் கமெண்ட். This is my native place. ஓகே. இது மேலே வேணுமா கீழே வேணுமா? எனக்கு வந்து கீழே வேணும். அப்பண்ட் இது யூஎல் பிளேசஸ் டாட் அப்பண்ட் கொடுக்கலாம். இது வேரியபிள் சேவ் பண்ண போறீங்களா இல்லை டேட்டா எப்படி போட போறீங்களா? லைக் யூஎல் வேரியபிள் சேவ் பண்ணு கான்ஸ்ட் கமெண்ட் எலமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் வந்து யூஎல் பிளேசஸ் விஎல்ல டாட் அப்பண்ட். அப்பண்டா ஃப்ரெண்ட். ஓகே. அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட் கமெண்ட் இஎல். ஓகே, சூப்பர். சேவ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ கோ டு எலமெண்ட்ஸ் அண்ட் பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க. சூப்பருங்க, கூல், நைஸ், குட். ஓகே, இப்போ வந்து அந்த பர்சன். ஓகே, இப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். ஹூ வாண்ட் ட்ரை? முஷ்கீர். நீங்கள் சொல்கிறீங்களா? ஆன்லைன் கிளாஸ் இருக்க HTML நீங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி டீச்சர்ஸ் தமிழ் கிளாஸஸ். ஓகே, ஆக்சுவலி வினோத்குமார் ஆல்ரெடி வந்து இந்த இன்டர்ன்ஷிப் சீரீஸ்லேயுமே இருக்குது, இந்த HTML சீரீஸ்ன்னு சொல்லி தர மாதிரி. நீங்கள் அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை வந்து we have a dedicated series on HTML and CSS. நீங்கள் அதை பார்த்து கூட கற்றுக்கலாம். ஓகே. அண்ட் செட் attribute will override existing values. எஸ், கரெக்ட். செட் attributes வந்து எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ் வந்து ஓவர்ரைட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து அது வேணான்னா we have to add it. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், லாஜிக்கல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோ, அப்பண்ட் சைல்டு டிஃப்ரென்ஸ். ஸோ அதை பற்றி நான் வந்து கொஞ்சம் டாம் சீரிஸ் சொல்லியிருக்கேங்க, நீங்கள் அதை பாருங்கள். யூ வில் கெட் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டென்ட். ஓகே, முஷ்கீர் வாங்க, டக்குனு முடிச்சிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச ரைட் லிஸ்ட் எலிமெண்ட்டை தானே சொல்லணும். கெட் எலிமெண்ட் மாடல் வாங்கிட்டோம் இல்லைங்களா, அது இருக்கட்டும் ஆசிட்டிஸ், இது பிரச்சனை இல்லை. நியூவாக வந்து ஒரு எலிமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு டாக்குமெண்ட் டாட்
create element create element within double quotes குள்ள ம் எல்லாம் இருக்கணும். ஓகே அது ஒரு கான்ஸ்ட் வேரியபிளில் சேவ் பண்ணிக்கோங்க. வேரியபிள் நேம் வேரியபிள் நேம் வந்துட்டு ஃபுட் நேம் இஎல். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் லைனில் ம் ஃபுட் நேம் இஎல் டாட் ம் டெக்ஸ்ட் கண்டென்ட். வேறு வழியில் பண்ணுங்க, ரைட் இன் டிஃப்ரெண்ட் வே. வேறு வேலை நம்ம எப்படி அசைன் பண்ணலாம்? வேறு டெக்ஸ்ட் என்ன கொடுங்க சார்? டெக்ஸ்ட்டா? ஓகே, இன்னர் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ள ம் பிரியாணி. ஓகே நெக்ஸ்ட்டு பிரியாணி என்ன பண்ணாங்க? என்டர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, இதில் பார்க்குறீங்க. இதை அப்பன் பண்ணுவோமே. அப்பன் பண்ணுறதுக்கு ம் யூஎல் பிளேசஸ் இஎல். ஓகே ஓகே, அடுத்தது இப்போ இதை வந்துட்டு அந்த அந்த இல்லை இல்லை லைவ்லாம் பார்த்துட்டு நம்மளோட இதில் கூகுள் மீட்லாம் பார்த்துட்டீங்க. யூஎல் பிளேசஸ் இஎல் ம் அப்பன் சைல்டு. அப்பன் சைல்டா? சரி, அப்பன் சைல்டு. ஆமாம், அப்பன் சைல்டு. வெயிட் அதுக்கு முதல் அந்த 4வது லைனில் இருக்கிறத ஒரு கான்ஸ்ட் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்க. ஃபோர்த் வேரியபிளா? கான்ஸ்ட் செட் அட்ரிபியூட் அல்ல இல்லை, ஆக்சுவலி நீங்கள் ஆல்ரெடி வந்து confuse கான்செப்ட் ஆயிட்டு. பண்ணுறீங்களா? இது போகணும் அவசியம் இல்லை. டேட்டா அப்பன் சைல்டில் வந்து நீங்கள் வந்து கால் Okay. பண்ணிக்கலாம், ஃபுட் நேம் இஎல் சொல்லிட்டு. ஓகே, ஸோ சேவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரியாணி வந்துடுச்சு. ஓகே நைஸ். ஸோ எங்கே நெட்டு இல்லாத இடத்துல இருக்கீங்களா என்ன? நான் பேச 5 நிமிஷம் கழிச்சு ஆமாம், கேட்குறீங்க. ஒரு சின்ன வேலையாக வெளியேறேன்ட்டேன். நான் அப்போ அதான் கொஞ்சம் இந்த ஏரியாவில் சிக்னல் வீக்காக இருக்குது. அப்படிங்களா? சரி, ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே கூல். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். தேங்க்ஸ் முஷ்கேல், தேங்க்ஸ். இப்போ வந்து ஓகே. குயிக்காக பண்ணுவோம். ஓகே, வி டோன்ட் ஹேவ் மச் டைம். ஸோ அதனால் ஒரு டிவிஷனுக்குள்ளே வந்து ஐ ஹேவ் சம் H1 ரைட் பண்ணுங்கள். ஓகே, ஹலோ யூசர், I want you guys to create this H1 dynamically. என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள், குயிக்காக வாங்க. லெட்ஸ் கோ வித் யார் ஸ்வேதா. சாரி, ஸ்வேதா தானே உங்கள் பேர்? கரெக்டு. ஓகே ஓகே, இது எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது, அதனால தான் வீடியோ ஆன் பண்ண முடியல. சாரி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். கேட்குதுங்களா நான் பேசுறது? கேட்குதுங்க. ஓகே. ஸோ எல்லைக்கு பதில் H1 கிரியேட் பண்ணணுமா? எனக்கு H1 கிரியேட் பண்ணணும். எனக்கு இந்த டிவிஷனுக்குள்ளே எனக்கு H1 வேணும். ஓகே. ஸோ மெயின் டாட் ஜேஎஸ் வேணும், லேர்னிங் ஜேஎஸ், என்ன ஸ்கூல்ல டாக்குமெண்ட் டாட் ஓகே கிரியேட் எலிமெண்ட், ஓகே ஓப்பன் ப்ராக்கெட் H1. ஓகே. ஹெட்டிங் EL. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஆமாம், ஹெட்டிங் EL டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு ஹலோ. நெக்ஸ்ட் அந்த UI பிளேசஸ் EL. நல்லா பாருங்கள், எனக்கு டிவிஷனுக்குள்ளே வேணும்னு சொன்னேன். ஸோ அப்போ மேலே டிவிஷன். ஓகே சரி, அந்த லேர்னிங் டேஸ் போகலாம். ஓகே, அந்த H1 பக்கத்தில் முன்னாடி டிவ் போட்டுட்டு அப்புறம் போடலாமா? இட் ஒன்ட் ஒர்க் இன் தட் வே.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டிவ்வுக்கு அப்போ தான் அப்பன் பண்ணணும். ஸோ டிவ் நீங்கள் செலக்டராக வாங்கிட்டு அது நீங்கள் டாமில் வாங்கிட்டு தான் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் இங்கே கொரிஸ்லாம் போக முடியாது. இது வந்து கிரியேட் எலமெண்ட் தான். ஸோ இங்கே வந்து டிவிஷனுக்குள்ளே H1லாம் போட்டால் ஒர்க் ஆகாது. இட்ஸ் நாட் query. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு பி ப்ரிசைஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஐடி சொல்லுங்கள். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் இங்கே ஒரு ஐடி போட்டுக்கிட்டேன். கிரீட்டிங்ஸ். ஓகே ஓகே, டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஓகே ஓப்பன் bracket ஆஷ் greeting. ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகே, நெக்ஸ்ட் greeting el dot append அதோட ஹெட்டிங் el. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எதுவும் அவுட் வரலையே. ஏன் வரல? attributes செட் பண்ணா ஆக்சுவலாக அவுட்புட் வந்துச்சு. இங்கே இருக்குது பாருங்கள் அவுட்புட். என் ஸ்டைலிங் தான் நம்ம சரியாக தெரியல. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டவுட்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோன்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, சூப்பர். இப்போ வந்து ஜஸ்ட் கிரியேட் ஓகே, நீங்களே இது பண்ணுங்கள். என்னென்னா இந்த ஃபாண்ட்டோட கலர் மாற்றுங்க, டெக்ஸ்ட் கலர் மாற்றுங்க. சேஞ்ச் இட் டு ஒயிட் வித்தவுட் யூஸிங் டெல்வின். ஓகே, அந்த ஜேஎஸ் ஃபைல் போங்களா. ஸோ ஹெட்டிங் el டாட் செட் attribute ஓகே ப்ராக்கெட்டில் இல்லை ஈக்குவல் டு போட்ட ஒர்க் ஆகுமா? ஈக்குவல் டு போட்டாவா? நீ தான் சொல்லணும் ஒர்க் ஆகுமான்னு. ஒர்க் ஆகாது. சரி, ஓகே, அப்போனா ப்ராக்கெட் இல்லையே போடலாம். ஓகே, என்ன போட போகிறீங்க? கிளாஸ் கிளாஸில் பண்ணக்கூடாது சொன்னல, நாட் யூஸிங் டெல்வின். ஓகே, இதெல்லாம் கலர் ஸ்லாஷ் ஒயிட் போடுங்க. கலர் சாரி, நீங்கள் ஃபாண்ட் கலர் தானே மாத்திரம் சொன்னீங்க? ஆமாம் 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 கரெக்ட். என்ன கலர் வேணும்? வெள்ளை, ஒயிட் கலர். ஓகே, கலர் எஃப்என் ஒயிட் போடுங்க. ஒயிட்டா? சரி, சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ உங்களோட கோடிங் போய் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண கோடே காணும். கன்சோல் எரர் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு எக்ஸிக்யூட் செட் attribute on element சொல்லிருக்கு. 2 arguments required சொல்லி போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டில் வந்து attribute இது. ஸோ attribute அது கிளாஸ் வந்து attribute ஈக்குவல் டு அதோட வேல்யூ தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ பிஃபோர் தட் யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை வாட் இஸ் இட். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணோம், ஸ்டைல் அப்படின்னு பண்ணோம் இல்லையா. ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. சூப்பர். ஸோ இது எதுக்கு நான் எல்லா டைமையும் சொல்கிறேன்னா, எல்லா டைம் காமிக்கிறேன்னா, தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் வி கேன் அச்சீவ் தி சேம் திங். ஓகே, ஸோ இதுதான் பர்ஃபெக்டான வே கிடையாது. ஸோ இதுக்கு பதிலாக கூட என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் அனதர் திங் லாக் கலர் டாட் ஸ்டைல் டாட் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ வி ஹேவ் கலர் ஓவர் ஹியர். ஸோ இது கூட ஒயிட் சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், ரெட். அண்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஒர்க்கிங். ஓகே, ஸோ தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு அச்சீவ் தி சேம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். பட் இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டுங்க. ஓகேவா? யூ கைஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். ஸோ இப்போ நான் ஒன்று பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஸ்வேதாவா? ஸ்வேதா, எஸ் தேங்க்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, லெட்ஸ் டூ சம்திங். ஓகே, ஸோ குயிக்காக வந்து யோசிப்போம். என்னென்னா, ஐ வாண்ட் டு கெட் தி இன்புட் ஃப்ரம் தி யூசர் தி சேம் வே. ஸோ அலர்ட் பண்ணி என்ன பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணுறேன்னா, அலர்ட்டில் ஒரு வாட்டியும் வாங்கிட்டு ஐ வாண்ட் டு கிரியேட் எலமெண்ட் அண்ட் ஐ வாண்ட் டு ஷோ இட் ஹியர். ஓகே, ஸோ இங்கே வந்து வரணும் எனக்கு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு ஜஸ்ட் ஹாவ் சம்திங் கால் again prompt. Anbu, yes, I have a doubt. கேளுங்க. Actually நம்ம இங்க வந்து append prepend யூஸ் பண்றோம்ல. ஆமா. இன்னைக்கு நான் உங்களோட DOM CSS பார்க்கும்போது insert adjacent HTML னு ஒன்னு பார்த்தேன். அதுவும் சேம் தானே பண்ணுது? No, append actually நான் சொன்னேன் பார்த்தீங்களா, there are old ways and new ways of doing. ஸோ adjacent வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சிப்ளிங்ஸ்குள்ளே நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். வென் யூ ஹேவ் நிறைய லிஸ்ட் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன், லிஸ்ட்டுக்குள்ளே வந்து எந்த லிஸ்ட்டுக்குள்ளே எந்த சைல்டுக்குள்ளே நீங்கள் வேணுமோ அந்த சைல்டுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணுறது தான் அந்த அட்ஜசன்ட்.
ஓகே, ஸோ அப்பேண்ட்னாவே லைக் லாஸ்ட்டாக போடுறது அண்ட் ப்ரிப்பேர்னாவே முன்னாடி போடுறது. அதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட். நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு ஒன்று இருக்கு. ஆமாம், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னா அந்த எலமெண்ட்டுக்கு அப்புறமா. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஓகே நான் இந்த எக்ஸாம்பிள் ஷோ பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ரைட். ஸோ அதே மாதிரி ஐ ஆம் கெட்டிங் திஸ் இன்புட் லைக் யூஸிங் ப்ராம்ப்ட்டு. ஓகே, ப்ராம்ப்ட்டில் வாங்கிட்டோன்னா நான் என்ன பண்ணுறேன், ஐ ஆம் கோயிங் டு கிரியேட் அ எலமெண்ட் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். கோயிங் டு ஹேவ் லைக் அ லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி li list el dot text content and text content வந்து பார்த்தீங்கன்னா whatever I'm going to enter here. ஸோ get promptல இருக்கு இல்லையா, அது prompt. அண்ட் ஏதாச்சும் கலர் வேணால் நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். நான் எப்படி கலராக எதுவும் மாற்ற போதில்லை. நான் அப்ளை பண்ணுறது என்ன பண்ணிக்கலாம், அகெயின் ஐ ஹேவ் டு யூஸ் places el dot and append. ஓகே, ஸோ இங்கே வந்து I'm going to append this thing which is li list. சேவ் பண்ணிட்டீங்கன்னா கேட்குது. ஸோ வேல்யூ போட்டுனா இங்கே வந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ஆல்சோ யூஸ் யுவர் ஓன் இமேஜினேஷன். லைக் ஒரு ஆட் பட்டனாக கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆட் பட்டன் கிளிக் பண்ணும் போதும் நம்மளுக்கு வாங்குற மாதிரி இன்புட் வாங்குற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வி ஹேவ் மல்டிபிள் என்ன சொல்கிறது, ஒன்று வந்து இந்த விஷயத்தை இது வந்து க்ரியேட்டிவிட்டி மாதிரி தாங்க. நம்ம எப்படி பண்ணணும் கற்றுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து என்ன நடக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ ஹியர் அண்ட் இங்கே பட்டன் வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் குயிக்காக சொல்கிறேன். நான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இல்லை, டாஸ்க்காக ஒரு நாள் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து குயிக்காக சொல்கிறேன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஐடியா போடுறேன். Okay, I'm going to give like a type. So for example it's going to be like button and ID வந்து add greet அப்படி வைக்கிறேன். Okay, and I'm going to have some classes for better understanding. So bg and I want to like ஒரு orange வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். orange 500 and hover பண்ணும்போது bg வந்து it should be orange 600. Okay, text வந்து ஒயிட்டாக இருக்கணும், padding x வந்து 4 இருக்கணும், padding y வந்து 2 இருக்கணும், ரவுண்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் கேன்சல் போய்ட்டு யூஐக்காக பார்க்கலாம். ஸோ யூஐ வந்து வந்துச்சா சேவ். ஏன் கீழே இருக்குது யூஐ, அதான் உங்களுக்கு வரல. இஃப் யூ கோ டேர்னா கீழே இருக்குது. ஸோ நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், லெட் மீ கெட் திஸ் அண்ட் இது கீழே வந்து போட்டுக்கலாம். ஓகே, சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. எனக்கு ரைட்டு வேணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ஆல்சோ யூஸ் இப்போ ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ தெரியுதுக்காக. அண்ட் ஃப்ளோட் வந்து ரைட் தரேன், விச் மீன்ஸ் ரைட்டில் ஃப்ளோட் ஆகும். ஸோ இது கீழே இருக்க வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் யூஸ் கிளியர் பாட்டம். பட் அது என்ன பண்ணிக்கிறேன்னா ஐ வில் ஹேவ் லைக் டெக்ஸ்ட் ரைட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் ரைட் இது வராது. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். எனக்கு இதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஆல்ரெடி ஆட் கிளிக் பண்ணும்போது ஐ ஷுட் ஹேவ் அ ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் ஐடி ஹியர். ஸோ ஜஸ்ட் அதே மாதிரி மேலே போயிட்டு நான் வாங்கின ஐடியில் ஓகே டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் அண்ட் லைக் அ பட்டனில் வந்து ஒரு ஐடி இருக்குது. பட்டனில் ஐடி ஓகே வேரியபிள் சேவ் பண்ணுறேன். கான்ஸ் ஆட் கிரீட் பட்டன் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது எலமெண்ட் நல்ல சஃபிக்ஸ் இட் வித் இயல். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வாட்டி நான் இந்த ஆட் கிரீட் பட்டன் டாட் ஆட் ஈவன் லிசன் பண்ணிவிட்டு கிளிக் வந்துட்டு ஆச்சு அப்படின்னா ஐ வாண்ட் திஸ் டு பி ஆப்பண்ட். ஓகே, என்ன பண்ணேன்னா ஐ வாண்ட் டு கெட் தி ப்ராம்ப்ட். ஸோ இந்த மற்ற ஃபங்க்ஷனாலிட்டி அப்படி நடக்கணும் ஆஸ் இட் இஸ். ஓகே, ஸோ சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ நான் பண்ணுறேன் அதே மாதிரி ஆட். ஓகே, அண்ட் இங்கே வருது அதே மாதிரி சம் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் வந்துச்சு. ஓகே, இது ஜஸ்ட் சிம்பிள் தான். நம்ம வந்து பெருசாலாம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. வாட் வி வாண்ட் டு அச்சீவ் நம்ம அப்படியே சைட் பை சைட் வந்தோம்னா நல்லா பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து அப்பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் முன்னாடி வருது கரெக்டாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டனுக்கு இந்த கிரீட்டிங்ஸ்க்கு அப்புறம் வருது. என்ன பண்ணியிருக்கோம், வி ஆர் யூஸிங் அப்பண்ட் ரைட். இப்போ வந்து லெட்ஸ் சி சம்திங் கால் யாரோ கேட்டிருந்தீங்க பிஃபோர் ஆஃப்டர் கேட்டிருந்தீங்க யாரோ. நான் என்ன பண்ணுறேன், இந்த கிரீட்டிங்ஸ் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்பன் பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வாட்டி வந்து ஆஃப்டர் தரேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஆஃப்டர் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி தான் ஆட் கிளிக் பண்ணுறேன், வேல்யூ என்டர் பண்ணுறேன், வேல்யூ ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிஸ்ட் ஃபார்மில் வருது. அண்ட் இஃப் யூ கோ டு எலமெண்ட்ஸ் அப்படின்னா எப்படி ஜென்ரேட்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த
க்ரீட்டிங்ஸ்க்கு ஓகே. ஸோ க்ரீட்டிங்ஸ் தானே நம்ம போட்டு செலக்ட் பண்ணியிருக்குது யுவர் பிளேசஸ். ஓகே, இந்த க்ரீட்டிங்ஸுக்கு அப்புறமா வந்துருக்குது. நல்லா பாருங்கள், அதுக்கு அப்புறமா வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு அப்புறமா வந்து வேணும்னா அது வந்து இட்ஸ் கால் ஆஃப்டர். பிஃபோர்னா அதுக்கு முன்னாடி போகிறது. இப்போ நீங்கள் அப்பெண்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே வரும். ஓகே, ஸோ இருங்க, நான் இஃப் ஐ எம் நாட் ராங் லெட் மீ செக். இங்கே பார்த்தீங்களா யூஎல் எலமெண்ட்டுக்கு வெளில தான் லிஸ்ட் இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் வந்து ஆஃப்டருக்கு பதிலாக இஃப் யூ யூஸ் லைக் அப்பெண்ட் வச்சுக்கோங்களேன். அப்பெண்ட் இப்போ பாருங்கள், சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் அண்ட் வி ஹாவ் நம்ம எலமெண்ட் ஆட் பண்ணலையோ. ஓகே, வேல்யூ. ஓகே, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் திஸ் லிஸ்ட் அண்ட் இது கீழே வரலையே நம்மளுக்கு. இருங்க, ஜஸ்ட் செக் இட். insert nodes after the last child of node. Okay, இது just after node while replacing strings in nodes. Okay, so right. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டாபிக் இப்போக்கி விட்டுருங்க, பிகாஸ் கொஞ்சம் லைட்டாக சொன்ன வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பேசஸ் அது இது சொல்லிட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும். பட் இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் யூஸ் இட் ஃபார் அப்பெண்ட் ஃபானோ. ஓகே, லேட்டராக நமக்கு வந்து வேறு செக்ஷனில் வந்து லெட்ஸ் சி அபவுட் அதர் ட்ராவர்சிங் பற்றி பார்க்கலாம். ட்ராவர்சிங்னால் லைக் எப்படி வந்து ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டில் வந்து இன்செர்ட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிங் எலமெண்ட்ஸ். ஓகே, வி கேன் கிரியேட் லைக் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் H1 பேராகிராஃப் இமேஜஸ் இது வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் ஒரு லாஸ்ட்டாக ஒரு பர்சன் பார்க்கலாமா? லைக் என்னென்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன், இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிக்கலாம். I want to load an image dynamically in JavaScript using create element. என்ன பண்ணலாம்? யார் சொல்கிறா? ரியாஸ் ட்ரை பண்ணுறீங்களா? அன்பு என்ன சொன்னீங்க? எனக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து JavaScript மூலியமாக க்ரியேட் பண்ணணும். எனக்கு கிரீட்டிங்ஸ்குள்ளே எனக்கு இமேஜ் இருக்கணும். ஓகே, ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்கள். டாக்குமெண்ட் டாட் ஓகே, கிரியேட் எலிமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு அங்கேருந்து வாங்க, நம்ம செலக்டார்ஸ் இங்கே வாங்கிப்போம். ஓகே, நீங்கள் பிளேசஸ்க்குள்ளே இல்லை கிரீட்டிங் தான் போடணும். கரெக்டு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எப்படி வாங்கலாம்? query selector. Okay, document.query selector. document.query selector சொல்லணும். ஓகே, இப்போ document.query selector. ஸோ உங்கள் ஐடியோட அந்த ஹேஷ் கொடுத்துட்டு ஓகே அதோட நேம் மட்டும் கிரீட்டிங்ஸ். ஓகே ஓகே, அது ஒரு வேரியபிளை மட்டும் சேவ் பண்ணி வேரியபிள் நேம் greetings EL element. Okay, next. என்ன சொல்லுங்க, இதுல வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண இமேஜ் வந்து கிரியேட் பண்ணனும். ஆமா, இமேஜ் இதுக்குள்ள அந்த இமேஜ் கண்டென்ட் சோர்ஸ் கொடுக்கலாமா, கொடுக்க முடியுமா? இது வந்து கிரியேட் எலிமெண்ட். எலிமெண்ட் என்னது? இப்போ இத நம்ம எலிமெண்ட் மட்டும் தான் கிரியேட். ஓகே, ஒன் டெவலப் பண்ணும்போது ஒன்னு பண்ணுங்க. வாட் யூ வாண்ட் டு அச்சீவ், லைக் கீப் இட் லைக் திஸ். ஓகே, இஸ் வாட் ஐ வாண்ட் டு அச்சீவ். இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு யோசிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா this is called element, this is called attribute. Okay, so first image element create பண்ணோம் இல்லையா? So we have to create the element using this. So image வேணால img அப்படி போட்டுக்கணும். img கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி வேரியபிள்ல என்ன சேவ் பண்ண போறீங்க? அது ஒரு வேரியபிளை சேவ் பண்ணிட்டு img el அப்புறம் தென் அதுக்குள்ள உள்ள சோர்ஸ் கொடுக்கணும். டெக்ஸ்ட் கண்டென்ட் image el.text content சொல்லிட்டு ஒரு வேல்யூவே இல்ல. ஆக்சுவலி டெக்ஸ்ட் கண்டென்ட் image el.text content அதோட சோர்ஸ் வந்து நம்ம என்ன இமேஜோட கொடுக்க போறோம்? சரி, GitHub இமேஜ் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஹேவ் உங்களோட GitHub இமேஜ் என்ன? ரியாஸ் லாஸ்ட் 1000.
பேக்ஸ்லாஷ் டாட் டாட் பேஜ் வச்சுக்கோங்க. இதுதான் இமேஜ் சோர்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? ஓகே இமேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்பன் பண்ணு. தென் அவ்வளோ லாக் பண்ணி பார்க்கலாமா? லாக் பண்ணி பாருங்க. இது ஒரு வேரியபிளை சேவ் பண்ணிட்டு ஓகே லாக் பண்ணி பாருங்க. ஸோ டவுட்டாக இருந்தால் லாக் பண்ணி பாருங்க, நோ பிரச்சனை இல்லை. ஸோ சேஃப் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ டு கன்சோல் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூவாக வருது. பட் இமேஜ் டேக் எப்படியா இருக்கும்? இமேஜ் டேக் எப்படி இருக்கும்? இமேஜுக்குள்ள சோர்ஸ் ஆட்ரிபியூட் இருக்கிறது தான் இந்த யூஆரில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு அப்ராப்ரியேட் வே வந்து நீங்கள் இப்படி போடாததுக்கு பதிலாக யூ ஷுட் புட் இட் லைக் திஸ் சோர்ஸ் அப்படின்னு போடணும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ வந்து சோர்ஸ்க்குள்ளே இஃப் யூ கோ டு சோர்ஸ் எஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது எஸ். சோர்ஸ்க்குள்ளே கரெக்டாக இருக்குது. செட் ஆட்ரிபியூட் நீங்கள் பண்ணிக்கலாம், இது அதுவும் பண்ணிக்கலாம். இல்லாமல் வந்து இப்படி கூட நீங்கள் ஷார்ட் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ டெக்ஸ்ட் ஹேண்டில் போகக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா we have created the image. இப்போ நம்ம வந்து இதை இன்ஜெக்ட் பண்ணோம் எங்கேயாச்சும். எங்கே இன்ஜெக்ட் பண்ண போகிறீங்க? greeting EL கரெக்டாக. ஸோ அங்கே கால் பண்ணிவிட்டு டாட் அப்பண்ட் மூலிமா எந்த எலமெண்ட் புஷ் பண்ண போகிறீங்களோ எலமெண்ட்டை நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கணும். ஓகே. ஸோ இப்போ சேவ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா யூ ஹேவ் யூர் இமேஜ் ஹியர். அன்பு சொல்லுங்கள். எனக்கு ஒரு டவுட் என்னன்னு சொன்னால், இப்போ அந்த இமேஜ் இஎல் டாட் சோர்ஸ் எஸ்ஆர்சிங்கிற அதை போட்டுட்டு அந்த லிங்கை நம்ம கொடுத்துருக்கு. அந்த சோர்ஸை வந்துட்டு செட் ஆட்ரிபியூட்ஸ் அந்த இது யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு அந்த லிங்கை கொடுக்கலாமா? அப்படியே கொடுக்கலாம். ஏங்க இவ்வளோ கோமாவில் இருந்தீங்களாங்க? இதாங்க இப்போ நான் சொன்னேன். சரி திருப்பி சொல்லுங்க. இது கட் பண்ணிவிட்டு செட் ஆட்ரிபியூட் அதில் வந்து அதே மாதிரி சோர்ஸு அதே மாதிரி வேல்யூ கொஞ்சம் நீங்கள் தரலாம். ஓகே. இட் வில் ஒர்க் தி சேம் வே. ரெண்டுக்கும் ஒரே கோடு தான். ஓகே. கவரேஜ் சிக்கல் இருக்கிற ஏரியாவில். சரி ஓகே ஓகே ரைட். ஸோ காய்ஸ் இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்குமே? இப்போது இன்னொரு டாபிக் மட்டும் பார்த்து வண்டியம் பண்ணிக்கலாம். என்ன டாபிக்னா வி ஹேவ் சம்திங் கால், இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ட்ராபேக் இருக்குது. என்ன பெர்ஃபார்மன்ஸ் ட்ராபேக்னா நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் ஜஸ்ட் லோடிங் an இமேஜ். ஓகே. ஸோ இது பர்ஃபெக்ட் வேலை செய்யுது. பட் வாட் சப்போஸ் வி ஹேவ் டு பிரிண்ட் மோர் நம்பர்ஸ். லெட்ஸ் ஹேவ் ஒரு 10-20 நம்பர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம்? வி வில் பி ரைட்டிங் சம் லாஜிக் ரைட், ஃபாலோ எல்லாம் ரைட் பண்ணுவோம். கரெக்டாக? லெட்ஸ் டூ சம்திங். ஸோ என்ன பண்ணுறேன்? ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் நம்பர்ஸ் வைப்போம். ஆட் நம்பர்ஸ். ஸோ ஆட் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா தெரியுமா? ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? நம்பர்ஸ் அண்ட் இதை நான் வந்து ஐடி வச்சுக்கிறேன். கிளாஸ் வேணாமல் நான் ஐடி வச்சுக்கிறேன். ஓகே. whenever possible try to use id instead of class. யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா ஆட் நம்பர்ஸ்னு வச்சுக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு I have to get it like this document dot query setter and URL எலமெண்ட்டில் இது வந்து ஹேஷ் ஐடினால ஹேஷ் போட்டுக்கிறேன். ஸோ கான்ஸ் ஆட் நம்பர் EL. ஓகே. சரி சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து I want to loop like 1 to 10. ஓகே. எனக்கு வந்து எப்படி வேணும்னா எனக்கு எல்லா லிஸ்ட்டுமே வந்து லைக் இப்படி வேணும். எனக்கு நம்பர் 1 2 3 4 5 வரணும். எனக்கு வந்து இப்போக்கு ஆட் வேணாம். ஓகேவா? எனக்கு ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். எனக்கு வந்து 1 to 10 நம்பர்ஸ் வந்து எனக்கு மாதிரி லிஸ்ட்லேயே வேணும் எனக்கு. ஓகே. லைக் எப்படி வேணும்னா நான் அப்படியே திருப்பி சொல்லிடுறேன் பாருங்கள். ஐ வாண்ட் லைக் திஸ். ஓகே. எனக்கு இப்படி வேணுங்க. நம்பர் 1 2 3 இந்த ஃபார்மேட்டில் வேணும் எனக்கு. ஐம் கோயிங் டு கிரியேட் இட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்க் லாஜிக்கலி. வாட் வி வாண்ட் டு டூ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு ஃபார் லூப் இட். ரைட்? நல்லா பாருங்கள். ஃபார் லூப் இட். ஸோ ஃபார் லெட் ஆர் கான்ஸ். ஓகே. நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணதுனால வி ஷுட் யூஸ் லெட் ஹியர். லெட் I of 0. Okay. I less than or equal to 10. ஓகே. அண்ட் I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் இங்கே தான் எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கா? புரியுது எல்லாருக்கும்? ஓகே. புரியலே சொல்லிட்டு மனசை வச்சிடாதீங்க. ஓகே. இப்போ வந்து என்னன்னா லெட்ஸ் லாக் இட் அண்ட் சி. ஓகே. லாக் அண்ட் ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் என்னோட ஃபார்ம் என்ன வேணுமோ நான் அதை போட்டுக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் திஸ் ஃபார்மேட் ரைட். ஸோ எனக்கு வந்து நம்பர் அண்ட் இங்கே வந்து என்னோட இது வேணும் எனக்கு. ஸோ இது வந்து I கரெக்டாக? ஸோ சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம்.
அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வருது. எனக்கு வந்து 0 வேணாம் எனக்கு. ஸோ வாட் ஐ கேன் டூ, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் காயத்ரி? வாட் ஐ கேன் டூ? I is equals to 1. சூப்பர். ஸோ 1 சேவ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து 1 to 10 வருது. சூப்பர். இப்போ வந்து ஐ ஹாவ் மை லாஜிக் அண்ட் ஐ ஹாவ் டு கிரியேட் மை எலமெண்ட் ஹியர், ரைட்? ஸோ வாட் ஐ கேன் டூ, ஜஸ்ட் வந்து யாரோ வந்து இதில் இருக்கீங்க, மைக்கை மீட் பண்ணுங்கள். ஓகே, ஐ ஹாவ் டு கிரியேட் மை டாக்குமெண்ட் லைக் திஸ். கிரியேட் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அண்ட் இதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் எலமெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ லிஸ்ட் எலமெண்ட் அண்ட் கான்ஸ் li list and I have to have my value like this dot text content and இது வந்து பார்த்தீங்கன்னா it's going to be like this format which is number I. okay, so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I'm going to append this, right? ஸோ என்ன பண்ண போகிறேன், again I can get it like this. இதுதான் parent element. ஸோ அதே மாதிரி வந்து கால் பண்ணிவிட்டு dot append and நீங்கள் போனீங்கன்னா I can just have a list and ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை வந்து இங்கே போட்டுடுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அண்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா we have created 10 elements using JavaScript alone. நைஸ், சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு புரியுமா இருந்ததுன்னா நைஸ், உங்களுக்கு வந்து எதுவும் உங்களுக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து let's add some CSS stylings to make it cool. ஓகே, நான் பண்ண போகிறேன் அதே மாதிரி list dot I could add a set attribute dot and நான் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to add a class property and இது வந்து I'm going to give some space, padding x of 2, padding of 2 இருக்கட்டும் and bg of orange of 100, text orange of 600 and rounded இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறேன். நான் ஒரு வாட்டியுமே எனக்கு இந்த லிஸ்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா we have நம்ம எப்படி பார்த்தோமோ அது வந்துச்சு. ஓகே, ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஸ்பேஸ் இல்லைல்ல. வாட் வி கேன் டூ, வி கேன் யூஸ் மார்ஜின் ஹியர், ரைட்? மார்ஜின் பாட்டம் ஆஃப் 5 மேபி. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக சூப்பராக வந்துச்சு உங்களுக்கு. ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வி கேன் யூஸ் மார்ஜின் பாட்டம் ஆஃப் 2 மேபி. அண்ட் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு ரெடியூஸ் மை ஃபாண்ட் டெக்ஸ்ட் சைஸ் டு பி லைக் ஸ்மால். இப்போ கொஞ்சம் ஸ்மால் ஆகிட்டேன் அண்ட் அவுட்புட் வந்துச்சு. ஓகே, cool. So whenever you guys are showing output, always try to show it in UI form. ஓகே, சும்மா போரிங் யூஐயாக காமிக்காதீங்க. யூஐ ஃபார்மில் காமிச்சா தான் மற்ற எல்லாருக்குமே அது பிடிக்கும், ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து யூஐ வைஸ் ஓகே, நம்ம வி ஹேவ் அக்கம்ப்ளிஷ் டாஸ்க், ரைட்? பட் இது வந்து 1 to 10 இருக்கும்போது பிரச்சனை இல்லைங்க. பட் வாட் டு சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் லைக் ஐம் கோயிங் டு லுக் ஃபார் 1000. செக் பண்ணி பார்க்கலாமா? சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா 1000 கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகே, இதுதான் ப்ரோக்ராமிங் பண்ணுற வேலை. இட் ஹாஸ் கிரியேட்டட் லாட் மோர் ஒர்க் ஃபார் அஸ். ஓகே, ஸோ வாட் சப்போஸ் ஐம் கோயிங் டு கிரியேட் இட் ஃபார் 10,000 அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட் இன்னும் பெருசாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக கொஞ்சம் ப்ரௌசர் கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இது விஷயமே கிடையாது, ஆனால் லைட்டாக ஹேங் ஆகுது. அதுவே நீங்கள் ஒரு 4 கண்ணை மட்டும் ஒரு டைப் பண்ணி வச்சுக்கோங்களேன், நினச்சி பாருங்கள். இது என்ன பண்ணணும், இது நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அப்படியே உங்களோட இந்த ஸ்கேன் நீங்கள் அப்படியே பார்த்துனே இருக்குதுன்னா அவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும். உங்களால் வேறு எதுவும் பண்ண முடியாது, பிகாஸ் ஹேங் ஆகிரும் ஃபுல்லாகவே. ஓகேவா? ஸோ இதனால தான் என்ன பண்ணாங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம வெப்பேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சேவ் பண்ணிட்டு போகிறேன், நான் அண்டு பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுக்காக தான் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா தே ஹேவ் கம் அப் வித் அ சொல்யூஷன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகும்னா, whenever DOM நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும் போதும் இட் வில் ரீபெயிண்ட்னா லைக் நீங்கள் பண்ண லாஜிக்கல் சேஞ்சஸ் வந்து இது வந்து அப்ளை பண்ணும். நீங்கள் பண்ணியிருக்கீங்க லாஜிக்கல் சேஞ்சஸ்ஸு அதெல்லாம் வந்து அது அங்கே அப்ளை பண்ணும். ஓகேவா? விஷுவலாக அப்ளை பண்ணும். ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு வாட்டி நான் அப்பன் பண்ணும் போதும் இது வந்து உங்களுக்கு திருப்பி ரீபெயிண்ட் பண்ணும் போது உங்களோட கன்சப்ஷன் லைக் உங்களோட ரேம் கன்சப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நிறைய வாட்டி பண்ணிச்சு, இப்போ 1000 வாட்டி பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு வாட்டி ரீபெயிண்ட் பண்ணும் போதும் இட் நீட் சம் மெமரி, ரைட்? மெமரி பண்ணும்போது அதுக்கான மெமரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உங்களோட பேசிக்காக கம்ப்யூட்டர் ரன் ஆகிறதுக்கான மெமரி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக they have come up with some solution called fragment. Okay, so it's called fragmentனா இட்ஸ் லைக் ஒரு சிங்கிள் வே வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் ஐ மீன் ரீகால் நெட்டில் போட்டு பார்க்கலாம், ஏதாச்சும் டீட்டெயிலாக தந்துருக்காங்க பார்ப்போம்.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா a small piece that has broken off or that comes from a something large ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, லைக் சிங்கிள் பிட் ஆஃப் இது மாதிரி லெட்ஸ் திங்க் லைக் ஒரு பீச்சுக்கு போனீங்கன்னா ஒரு சின்ன சாண்ட் ஒரு கல் இருக்குல்ல, அதுதான் ஃப்ராக்மெண்ட் வச்சுக்கோங்க. அது மாதிரி வந்து எல்லா கல்லும் சேர்ந்தால் தான் ஒரு பீச், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் தி சேம் லுக்ஸ் ஃபார் திஸ் திங் ஆல்சோ. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அப்ரோச் பதிலாக we can go to better approach call fragment. ஓகே, ஸோ இதே கூட என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ என் லாஜிக்லாம் சேம் தான். ஸோ நான் அதே மாதிரி கோட்டை வச்சுக்கிறேன், என் ஸ்கில்டன் போயிடுறேன். இங்கே வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம் யூஸிங் fragments. ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to create an element as it is. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்டுக்கு பதிலாக I'm going to create ஓகே, இந்த எலமெண்ட்லாம் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இதான் நம்மளோட லாஜிக் அப்படியே வச்சுப்போம், கீழே வச்சுப்போம். ஓகே, ஸோ கிரியேட் டாக்குமெண்ட் கிரியேட் எலமெண்ட் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க, கிரியேட் எலமெண்ட்டுக்கும் இந்த ப்ரௌசர் ரீபெயிண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஓகே, கிரியேட் எலமெண்ட் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணுற வேலை அது. ஓகே, ஸோ எங்கே தெரியுமா அது மெயின் அஃபெக்ட் பண்ணோம்? இந்த டாட் அப்பன் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, அங்கே தான் நிறைய அதை அஃபெக்ட் பண்ணோம். ஸோ இந்த அப்பனுக்கு தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த அப்பன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து டேரெக்டாக இந்த ஃபார் லூப்புக்கு மேலே I'm going to create a different thing called document dot create fragment. இங்கே பார்த்தீங்கன்னா create document fragment இருக்குது. ஸோ which will create a new document ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் இது நான் வந்து ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கான்ஸ் fragment. ஸோ இதில் வந்து நான் வச்சுக்கலாம் UL fragment வச்சுக்கலாம், UL fragment. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு வாட்டி நான் வந்து இங்கே இந்த அப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது நான் வந்து டேரெக்டாக என்ன பண்ணுறேன் ஐம் ஜஸ்ட் காலிங் மை ஆட் நம்பர் எலிமெண்ட். இதை வச்சு நான் வந்து இங்கே நான் வந்து அப்பன் பண்ணுறேன், கரெக்டாக? ஸோ அது பதிலாக நீ என்ன பண்ணலான்னா இந்த ஃபார் லூப்பில் வந்து யூ கேன் யூஸ் திஸ் UI எலிமெண்ட். ஓகே, ஸோ UI எலிமெண்ட் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அதே மாதிரி அப்பெண்டு ஸோ ஒன்ஸ் விஷயங்கள் பண்ணிக்கலாம். டாட் அப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்பன் என்ன அப்பன் பண்ண போகிறீங்க திஸ் LI லிஸ்ட். ஓகே, ஸோ போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து மேலே இருக்கிறத வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன் வச்சுக்கோங்களேன். சேவ் அண்ட் இஃப் யூ ஸ்க்ரால் டவுன் அண்ட் சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பாருங்களேன், உங்களுக்கு எந்த ஒரு வேல்யூஸும் இருக்காது. ஏன் வேல்யூஸ் இருக்காதுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் we have created a new document called create document fragment அந்த ஃப்ராக்மெண்ட்குள்ளே தான் எல்லா வேல்யூஸுமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் லாக் பண்ணிவிட்டு ஸோ லெட்ஸ் see UL fragment. ஸோ இந்த UL fragment என்னெல்லாம் நம்ம அங்கே தான் நான் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதை நான் லாக் பண்ணி பார்க்குறேன். சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஃப்ராக்மெண்ட்குள்ளே we have many children. இங்கே பார்த்தீங்கன்னா 10 கலெக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த UI எலமெண்ட்டை வந்து டேரெக்டாக நம்ம மேலே வச்சுருக்கோம் இல்லைங்களா UIக்கு ஆட் நம்பர் எலமெண்ட் அங்கே வந்து அப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா பாருங்கள். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி ஒன்ஸ் இந்த ஃபார் லூப்லாம் முடித்த உடனே நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து என்னோடய UI ஃப்ராக்மெண்ட்டில் எல்லா டேட்டாஸும் இருக்குது, கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன் ஆட் நம்பர் EL டாட் அதை கால் பண்ணிவிட்டு அப்பண்ட் இந்த அப்பன் என்ன பண்ண போகிறேன்னா இந்த UL ஃப்ராக்மெண்ட் நான் வந்து அப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒர்க்காக செக் பண்ணி பார்த்துட்டு நான் திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் கரெக்டாக வருது. ஓகே, நீங்கள் கேட்கலாம் எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் டேட்டாவே பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஏன் நம்ம இப்படி பண்ணுறோன்னா நம்மளோட ப்ரௌசரோட கன்செப்ஷன் மெமரி கன்செப்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகே, அதுதான் ஒரு ப்ராப்பரான அப்ரோச். ஓகே, ஸோ இந்த மெக்கானிசம் புரிஞ்சுதா, எப்படி ஒர்க் ஆகுது புரிஞ்சுதா? புரியலாம் திரும்பி கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சொல்ல முடியுமா? யாருங்க பேர் சொல்லுங்க. முத்துக்குமாரி. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ப்ரௌசரில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஃபேஸ், நிறைய ஃபேஸஸ் இருக்குது. ஓகேவா, நம்ம வந்து முக்கியமான ஃபேஸஸ் பார்க்கும்போது எப்பப்பெல்லாம் நம்ம வந்து அப்பன் யூஸ் பண்ணுறோமோ, ஓகேவா? ஸோ whenever we are using append to an element, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஆட் நம்பர் EL டாட் அப்பன் பண்ணுறோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த எலமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் நாம் வந்து அப்பன் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னா நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, இன் டர்ம்ஸ் ஆஃப் மெமரி ஆப்டிமைசேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரேம் கன்சியூம் பண்ணும். ஓகே, ஸோ சின்ன அப்ளிகேஷனில் நம்ம அப்பன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஆனால் வென் யூ டூ இட் இன் லைக் ஒரு 10,000 ஃபார் லூப்ஸ் இருக்குது, அப்போ அதுக்குள்ளே நீங்கள் போடும்போது என்ன பண்ணும் அது வந்து ரீபெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். திஸ் ப்ராசஸ் கால் ரீபெயிண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது உங்கள் மெமரி ப்ரௌசர் ஃபுல்லாகவே ஹேங் ஆயிரும். ப்ரௌசர் ஹேங் ஆகிட்டு என்ன பண்ணோன்னா உங்களோட ஓஎஸும் ஹேங் ஆயிரும்.
ஓகேவா? ஸோ இது வந்து அது ப்ராப்பர் மெத்தட் இல்லை, கரெக்டாக? அதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டைரெக்டாக இந்த ஆட் நம்பர் எலமெண்ட்டில் நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், we are creating a separate box called create document fragment. ஓகேவா? அந்த பாக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்னால இது டக்குன்னு குயிக்காக முடிச்சிடும். நம்ம வந்து ப்ரௌசர் மெமரியை வந்து இதை யூட்டிலைஸ் பண்ண போது கிடையாது, அதனால் டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, ஒன்ஸ் இந்த ஃபார் லூப் லாஜிக்லாம் வந்து இந்த லாஜிக்கில் வந்ததுனால இந்த யூஎல் ஃப்ராக்மெண்ட்குள்ளே இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் பண்ணிக்கலாம், we have only one call. ஸோ அந்த ஒன் டேட்டா வச்சு நம்ம டேரெக்டாக வந்து அப்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 எவ்வளோ போட்டாலுமே சரி, இப்போ அந்த எல்லா டேட்டாஸுமே இந்த ஃப்ராக்மெண்ட்குள்ளே இருக்கும். அண்ட் ஃப்ராக்மெண்ட் ஒரு வாட்டி நம்ம வந்து ஃபைனலாக வந்து இது மாதிரி நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு நீங்கள் பண்ணி பாருங்கள், பண்ணி பார்க்கும்போது யூ வில் ஃபீல் தி டிஃப்ரென்ஸ். ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, எப்பப்பெல்லாம் யூ ஆர் டூயிங் லைக் மோர் கால்குலேஷன்ஸ் லைக் திஸ், யூ ஹேவ் டு யூஸ் ஃப்ராக்மெண்ட், டாக்குமெண்ட் ஃப்ராக்மெண்ட் ஃபார் இட். ஓகே ஓகே, கூல். ஸோ லெட்ஸ் தட்ஸ் ஆல். நம்ம இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் மூலமா ஒரே லைன்ல பண்ணிடலாமே, அது இதோட ஃபாஸ்டா இருக்குமா இல்லை எப்படி? எது டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ல பண்ணுவோம்ல, எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள். அந்த இடத்துல இப்போ டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணுங்களேன். இப்படி டெம்ப்ளேட்டில் இது மாதிரி சொல்கிறீங்களா? அதுக்குள்ளே எல்ஐ போட்டு அந்த நம்பர் டாட் அந்த டாலர் ஐயா நோ, போட்டு ஆக்சுவலி அதுக்குள்ளே பண்ணும் போது இட் வில் கெட் லாஸ்ட். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கன்ஃபேர் பண்ணிக்கும். ஓகேவா? நீங்கள் இன்னும் வந்து சரி, ஓகே நான் என்ன பண்ணுறேன்னா இது சொல்கிற மாதிரி லெட் மீ கிரியேட், அது ரொம்ப லாங்காக இருக்குங்க அந்த ப்ராசஸ்ஸு. பட் நான் சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட்டில் எல்ஐ வச்சு நீங்கள் என்ன HTML வச்சு போடுறீங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஒர்க்கும் அண்ட் இவர் சொல்கிற மாதிரி திஸ் ஒர்க்கும் லைக் எல்ஐ லிஸ்ட்டுக்குள்ளே template. ஓகே, ஸோ கிளாஸ் போட்டு இதுக்குள்ளே வந்து இந்த வேல்யூ போட்டு இதுக்குள்ளே வந்து என்ன வேல்யூவோ நீங்கள் இந்த வேல்யூ இப்படி போடலாம் சொல்கிறீங்க லைக் திஸ், ரைட்? இப்படி போடலான்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? ஸோ இது வந்து இட்ஸ் லைக் அக்லி ஒர்க் டு டூ. ஸோ இப்படி பண்ணவே கூடாது. ஓகே, பிகாஸ் இட் வில் கெட் இதுக்கு வந்து சரி, இது நமக்கு ஃப்ரீடமே லாஸ் ஆகிடுச்சு பாருங்களேன். இது வந்து நம்ம வந்து இட் வில் ஒர்க், ஓகே இட் வில் ஒர்க், பட் நம்ம இப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ இதுக்குள்ளே வந்து ஐ நீட் டு சேஞ்ச் சம் டேட்டா, ஐ நீட் டு ஆட் சம் கிளாஸ். எப்படி ஆட் பண்ணுவீங்க? இப்போ இங்கேனா ஐ கேன் டைரக்ட்லி ஆட் சம் டாட் கிளாஸ் லிஸ்ட் வச்சு நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து என்னால் ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ண முடியாது. அதுதான் இதில் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ நெவர் எவர் யூஸ் திஸ் சச் கைண்ட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் ஈவன் இப்போ நீங்கள் ரியாக்ட் ஜேஸாக ஒர்க் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை பிஹைண்ட் சீன் பார்த்தீங்கன்னா they will use the same technique. இப்போ நீங்கள் ரியாக்ட் ஜேஸ் ஏதாவது H1 யூஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், பிஹைண்ட் சீன் என்ன பண்ணுவோம்னா இட் வில் கிரியேட் இட் லைக் திஸ். ஓகே, ஈவன் லைக் என்ன சொல்கிறது, எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, டாமா நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில், இந்த HTML வந்து ஒரு டாமா கன்வெர்ட் பண்ண சொன்னல, அந்த டாம் என்ன பண்ணோன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஎல் டேக் நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, அது என்ன பண்ணோன்னா இட் வில் கிரியேட் இட் லைக் திஸ் டாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் சொல்லிட்டு இது மாதிரி இந்த கோட் வச்சு தான் அது கிரியேட் பண்ணும். ஓகே, we are doing the same thing. ஸோ இதுதான் ப்ராப்பரான வே ஆஃப் டூயிங் விஜய். ஓகே, ரைட், சூப்பர், கூல். ஐ திங்க் ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம வைட் அப் பண்ணிக்கலாம். இது ஏதாவது செக்ஷன் டவுட்ஸ் கிளியரிங் செக்ஷன் இருந்தால் நம்ம வந்து இது நம்ம பேசிவிட்டு நம்ம வைட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸு லாஸ்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஸோ யூடியூப் நீங்களும் என் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். அப்புறம் டெவ் டூல்ஸ் வீடியோ போடுங்க. ஷியோர் கண்டிப்பாங்க, நோட் பண்ணிக்கிறேன். ஸோ டீம் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எஸ், கேளுங்க. அன்பு, நீங்க இப்போ இல்ல இந்த ஃப்ரைடே அப்போ வந்து இந்த கிளாஸ் லிஸ்ட் இந்த கிளாஸ் நேம் வந்து சொன்னீங்கல்ல, அதுல அந்த கிளாஸ் லிஸ்ட் வந்து மெத்தட் இந்த மாதிரி வந்து கால் பண்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, கேக்குதா? கேட்க சொல்லுங்க. மெத்தட் மாதிரி வந்து கால் பண்ணி போட்டுக்கிற மாதிரி சொன்னீங்க, ஆட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி. ஆனா வந்து அந்த கிளாஸ் நேம்ஸ் மட்டும் அது வந்து நார்மலா போடுறதா, அது இல்லாம அது எனக்கு புரியல. நான் வேற ஒரு ஃபோன்ல இருந்து கனெக்ட் பண்றதுனால அந்த செஷன் நான் விட்டுட்டேன் ஒரு ½ கிட்ட. ஓகே, பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த செட் அட்ரிபியூட் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக வந்து நான் வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி எல்ஐ லிஸ்ட்டு அந்த எலிமெண்ட்டை கால் பண்ணிக்கோங்க, டாட் கிளாஸ்ட் லிஸ்ட்டு. ஓகே, இப்போது டாட்னு ஆட் பண்ணும்போது வி ஹேவ் அ மெத்தட்ஸ். ஸோ எப்படிலாம் வந்து அந்த கிளாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த மெத்தட்ஸ் காமிக்கும். இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் ஸோ. ஓகே, இப்போ எவ்வளோ
கிளாஸ் நம்ம வச்சுருக்கோம் we can get it through length. ஓகே இப்போ நான் வந்து ஆட் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ ஆட் பண்ணிவிட்டு என்ன வேல்யூ போட போகிறோன்னா அது மாதிரி வேல்யூ நம்ம போட்டுக்கலாம் as it is. ஸோ இந்த வேல்யூ தானே அப்படி நான் வந்து போட்டேன்னா it will work in the same way. ஓகே ஸோ இந்த நார்மலாக இப்போ நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இதில் வந்து நம்மளால் ஆடோ எதுவும் பண்ண முடியாது. பட் இதில் வந்து we have that freedom. ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகுதா? ஓகே we have an error like fail to execute add. ஸோ என்னென்ன பார்க்கலாம். let's go to code and list dot class list. பிகாஸ் நம்ம கிளாஸ் லிஸ்ட் ஆல்ரெடி இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து அது எரர் ஷோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். எதுங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே lil டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் சரி கிளாஸ் லிஸ்ட் மட்டும் போட்டு பார்க்கலாம், லாக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ரைட் வாட் இட் கோஸ். ஓகே சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have the same error. அன்பு அதில் எல்லாமே ப்ராக்கெட்டுக்குள்ள, அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே தானே போடணும். டபுள் கோட்ஸ் கமா கமா டபுள் கோட்ஸ்குள்ளே தான் போடணும். பட் இதுவும் இட் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேனே. தி டோக்கன் ப்ரொவைடட் கண்டென்ட்ஸ். ஓகே ரைட் சூப்பர். நீங்கள் சொன்னது தான். உங்கள் பேர் நாங்கள் வந்து போச்சு ஃபீத்தி. ஓகே ஸோ இது மாதிரியும் போட்டுக்கலாம், கமா போட்டு இப்படி போட்டுக்கலாம். இந்த ஸ்பேஸ்லாம் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே செக் பண்ணி பார்க்கலாமா? சேஃப் அண்ட் இப்போ ஒர்க் ஆகுது. சூப்பருங்க, நைஸ், குட் ஃபைண்ட் அவுட். சூப்பர் கூல். ரைட், வேறு ஏதாவது டவுட்ஸு? ஓகே ஐ திங்க் திஸ் அவர் லாஸ்ட் செக்ஷன் ஆன் டாம். இதுக்கு மேலே டாம் வந்து பார்க்க போது கிடையாது. வி கோயிங் டு கிரியேட் சம் அப்ளிகேஷன் யூஸிங் டாம். எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி அங்கே வந்து டேட்டாஸ் போட போகுது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ டுமாரோ ஆன்வர்ட்ஸ் ஐம் கோயிங் டு கிவ் யூ அ ப்ராஜெக்ட் டாம். ஓகே ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு, நான் ஆல்ரெடி சொன்ன அதே பிளான் தான், நோ சேஞ்சஸ். So December 15th kulla you guys need to complete the DOM series. At least they watch the important concept. Okay, so 15 after vandu, okay I'm not forcing you guys. நான் என்ன பண்றேன்னா I will give you 15 till 15. இதுக்கு மேலே வந்து we are not going to have any section. Okay, so 15 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா JavaScript DOM அந்த சீரீஸ் வந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. ஓகே நீங்கள் வந்து இது பேசிக் வந்து உங்களுக்கு பார்த்தனால உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. JavaScript DOM CyberDude this series. ஓகே இந்த சீரீஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகே அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் as soon as possible நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா we can proceed to after 18th நம்ம வந்து we are going to build some practical projects. நான் நிறைய டாஸ்க் தந்துட்டு டாஸ்க் ரிவ்யூஸ்லாம் அங்கே இருக்கும். ஓகே ஸோ இந்த மந்த் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து we can start React.js. This is the series I'm talking about. Okay, is it clear? ஸோ டோட்டலாக எவ்வளோ ஒரு வீடியோ இருக்குது? we can have 53 videos I guess. 53 வீடியோஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இது வந்து டைம் இல்லைலாம் சொல்லாதீங்க. ஓகே ஸோ கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம வந்து டைம் நிறையா இருக்கிறதுனால ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் யுவர் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஓகே அண்ட் முடிஞ்சோக்கு அது வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஓகே ஃப்ரம் Jan onwards we will be working on React.js. Is it clear? என்ன முழிக்கிறீங்க எல்லாரும்? புரிஞ்சுதா இல்லையா? எல்லாரும் ஷாக்ல இருக்கீங்களா எல்லாரும்? சரி ஓகே சூப்பர். ஓகே ரைட், அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸோ யூடியூப் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஏதாச்சும் கேட்டுக்கீங்களா டவுட்? ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ போடுங்க.
யா போடலாம், பட் அது கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் இப்போதைக்கு. ஸோ கரண்ட்டே வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து முடிச்சா தான் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆவேன். ஓகேங்களா? ஃப்ரீ ஆகிட்டோன்னா நம்ம வந்து அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய கான்செப்ட் வந்து எப்படி வந்து இன்ஃபேக்ட் ஐ எம் பிளான் டு ரிலீஸ் அ கோர்ஸ் ஆன் எத்திக்கல் ஹேக்கிங் ஆஸ் வெல். ஒரு லைவாக ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஹேக் பண்ணுறது அது அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பென் டெஸ்டிங் வந்து எப்படி பண்ணுறது சொல்லிட்டு ஐ எம் பிளானிங் டு ரிலீஸ் அ கோர்ஸ் ஷார்ட்லி. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சில கோர்சஸ்லாம் ப்ரீ கோர்சஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் முடிச்சு தான் நான் வந்து இந்த கோர்ஸ் ஆரம்பிப்பேன். ஸோ கொஞ்சம் இந்த நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து கொஞ்சம் எல்லா ப்ராசஸுமே கொஞ்சம் சீக்கிரமாகிடும். ஓகே, ஒன்ஸ் ஐ கெட் ஃப்ரீ எல்லா கோர்சஸுமே ரெடியாக ஆல்ரெடி பண்ணி இருக்குது. அது நம்ம டக்குன்னு அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து. ஓகே, ஸோ கூல், நைஸ், சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து ஐ திங்க் என்ன டே இன்றைக்கி வந்து 64 ரைட், 64th டே நம்மள இருக்கும். அண்ட் இன்னும் ஷார்ட்லி வி ஹாவ் அரௌண்ட் 50 days ரஃபில் டைம்லைன். ஓகே, ஸோ அந்த டைம்குள்ளே வந்து வி வில் பி கம்ப்ளீட் திஸ் என்டையர் செக்ஷன். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ யூடியூப்பில், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ guys need to லுக் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ பெட்டரான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதை பார்த்து நீ டக்குன்னு வந்துடலாம். ஓகேங்க, சூப்பர், கூல். ஸோ தேங்க்யூ, அண்ட் நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம். ஓகே, பை.